وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அருமையான சந்திப்பிலே ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு மத்தியில் சில பல நல்ல செய்திகளை ஞாபகப்படுத்திக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த நேரத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மரணத்தை எதிர்பார்த்த ஒரு முஃமினின் வாழ்வு என்கின்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பு நீங்கள் முதன்முறையாக கேட்கின்ற தலைப்பு கிடையாது. பல நூற்றுக்கணக்கான தடவைகள் நாம் இது போன்ற தலைப்புகளை நாம் என்ன செய்திருப்போம், கேட்டிருப்போம். அதே நேரம் கேட்கின்ற நேரத்தில் ஒரு நிறைய உத்வேகத்தோடும் சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் இந்த இடத்தை விட்டு கலைந்திருப்போம். மறுபடியும் ஒரு 3-4 மணித்தியாலங்களுக்கு பின் இதே மாதிரி இன்னொரு தலைப்பில் நம்ம பயான் கேட்டால் தான் சரி அப்படின்ற முடிவோடு என்ன செய்திருப்போம், மாறியிருப்போம். இது வளமை, இது நமக்கு மத்தியிலே நடந்து வரக்கூடிய ஒரு வளமை. எனவே அந்த தொய்வு நிலை இப்பொழுது உங்களை என்ன செய்திருக்கும் அப்படி என்று சொன்னால், இப்போது ஷைத்தான் உங்களைய நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். எல்லாரும் என்னையும் செய்து ப்ரிப்பேர் பண்ணிப்பான். என்ன, இந்த பயானை நம்ம கேட்குறோம், நல்ல உணர்ச்சி வசப்படுறோம், திருந்திரம் என்று முடிவெடுக்கிறோம், மறுபடி 4 மணித்தியாலத்தில் சேஞ்ச் ஆகிறோம். அப்படி என்ற அந்த மனோநிலையை ஷைத்தான் பேசுகின்ற எனக்கும் ஏற்படுத்தி இருப்பான், கேட்கின்ற உங்களுக்கும் என்ன செய்திருப்பான், ஏற்படுத்தி இருப்பான். இந்த நிராசை தான் பல நேரங்களில் எத்தனையோ நல்ல உபதேசங்கள் எங்களோட உள்ளத்துக்கு சேராமல் இருப்பதற்கான காரணமாக மாறுவது இது போன்ற அந்த எண்ணங்கள் தான். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அதாவது பல அனுபவங்களை கண்ட ஒரு தந்திரவாதி. அதனால் சில செய்திகள் எங்கள் உள்ளங்களுக்கு வராமல் ஆக்க வேண்டும் என்பதற்கு பல வலைப்பின்னல்களை ஷைத்தான் இட்டுத்தான் என்ன செய்வான், எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பான். எனவே எப்பொழுது நாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கும். ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும். யாராவது ஒருவர் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்வதற்காக, இப்படி மைக்கு பிடிச்சிட்டான்னு இல்லை, தனிமையில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நிகழ்வில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு உபதேசமோ அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு உபதேசமோ செய்தால் உடனடியாக எங்கள் மனது அதை ஏற்கக்கூடிய பண்பாட்டிற்கு நாங்கள் பழக வேண்டும். அதை ஏற்கக்கூடிய ஒரு பண்பாட்டிற்கு நாங்கள் பழக வேண்டும். சொல்லுகின்றவர் சில பொழுதுகளில் எங்களை விட தக்குவாவோடு இருப்பதற்கு தகுதியானவராக இருக்கலாம், உபதேசத்துக்கு தகுதியானவராக இருக்கலாம். ஆனால் ஒரு உபதேசம் எங்களுக்கு சொல்லப்பட்டால் உடனே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனோபாவத்துக்கு நாங்கள் எங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் தவறுகள் சுட்டி காட்டப்படுகின்ற சூழ்நிலை உருவாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான வார்த்தைகளில் ஒன்று இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அலைக்க பினஃப்சிக், உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க அப்படி என்று சொல்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான வார்த்தைகளில் ஒன்று அப்படின்னு. நாங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக என்ன செய்கிறோம், பேசுகிறோம். இந்த மாதிரி சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் பயமெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம என்ன செஞ்சுருவோம், தக்குவாலாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் படித்து தான் இருக்கிறோம், நாங்களும் தவ்வா சென்டரோட 15 வருஷமாக என்ன செய்கிறோம், தொடர்போட இருக்கத்தான் செய்கிறோம்னு சொல்லி உபதேசம் செய்ய வந்தவனுக்கு ஒரு உபதேசம் செஞ்சு என்ன செஞ்சுருவோம், அனுப்பிடுவோம். இது எங்களது ஒரு மனநிலையாக மாறி இருக்கிறது. அதாவது உபதேசங்கள் கேட்டு கேட்டு என்ன ஆகிட்டேன்னா நாங்களே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம், கேட்டு பிரயோசனம் இல்லை, கேட்டு பிரயோசனம் இல்லை என்பது போன்று நம்ம வாயால் சொல்லலை, வெளியே சொல்லலை, ஆனால் ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம், அப்படி வந்திருக்கிறோம். எனவே முதலாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தாலா பல இடங்களில் ஒரே விஷயத்தை திருப்பி 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 என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். சூரத்துல் பக்ரால மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை படிப்பீர்கள். அந்த கொஞ்சம் தாண்டி அடுத்த சூரத்துக்கு போகிற நேரத்தில் அந்த வரலாறு அதே விஷயம் இன்னொரு மேரில் என்ன செய்யும், குர்ஆனில் வரும். ஏன் அல்லாஹு தாலா இப்படி மாற்றி திருப்பி திருப்பி சொல்லுகிறான் அப்படி என்று சொன்னால், உணர்வு என்பது எங்க டச் ஆகும் என்பது இல்லை, ஒரே செய்தியாக இருக்கும், ஒரே தகவலாக இருக்கும். ஆனால் அந்த தகவல் எங்களை எங்கே மனதிற்கு தொட்டு எங்களை மாற்றும் என்பது சொல்ல முடியாது. ஒரே விஷயத்தை 1000 முறை கேட்டிருப்போம், ஆனால் உங்களுக்குரிய தௌஃபீக்கே அல்லாஹு தஆலா 1001வது முறை தான் என்ன செய்திருப்பான், எழுதியிருப்பான்.
எனவே ஒரு உபதேசம் நாங்கள் ஒரு முறை கேட்டுவிட்டோம் என்பதற்காக திருப்பி நம்ம கேட்கக்கூடாது என்பதல்ல. எங்களுக்கு வாரம் ஓதப்படுகின்ற சுபகிலே ஓதப்படுகின்ற சூரா என்ன? வாரம் சுபகிலே ஓதப்படுகின்ற சூரா. நம்ம ஜமாத்துக்கு போனோம்னா அந்த சூரா என்ன செய்யும்? நம்மளுக்கு வளமையாக காதல கேட்கும். என்ன சூரா? சூரத்து சஜிதா, அடுத்ததாக சூரத்து தஹர். இந்த ரெண்டு சூறாவுடைய மைய கருத்தையும் பார்த்தீங்கன்னா மறுமை நாள் தான். இந்த ரெண்டு சூறாவுடைய மைய கருத்தும் மறுமை நாளை தான் குறிக்குது. அதே போல பகல்ல ஓதப்படுகின்ற ஜும்மா நேரத்தில் ஓதப்படுகின்ற ஹல் அத்தாக்க என்ற அந்த சூறாவை சூரத்துல் காஷியா, அதே போல சூரத்துல் ஆலாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ரெண்டுமே இது மறுமை நாள் தான். ஒரு நாளைக்கு முழுமையாக மறுமை நாள் 4 முறை ஞாபகப்படுத்தப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஹுதுபாக்களில் அதிகமாக சூரத்துல் காஃபை என்ன செய்கிறாங்க? ஓதிக்கிறாங்க. சூரா காஃப் உள்ளாக மறுமை நாளுடைய விசாரணை பற்றியும் சொர்க்க நரகம் பற்றியும் இருக்கும் 5 சூரா. இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை ஃபுல்லா இந்த 5 விஷயமும் பல முறை எங்களுக்கு என்ன செய்யுது? ஞாபகப்படுத்தப்படுது. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தா என்ன? அதே விஷயம் எங்களுக்கு திருப்பி என்ன செய்கிறது? ஞாபகப்படுத்தப்படுகிற நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் என்றைக்காவது ஒரு நாள் என்ன செய்வான்? முழுமையான உணர்வு பெறுவான், அல்லது இருக்கிற இப்பொழுது நிலையையாவது தக்க வைத்துக் கொள்வான். இப்பொழுது இருக்கிற நிலையாவது தக்க வைத்துக் கொள்வான். இதுலயும் சைத்தான் எங்களோடு நிறைய என்ன செய்கிறான்? விளையாடுகிறான். இருக்கிற நிலையை தக்க வச்சுக்கொள்றேன்னா என்ன? சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தொழுகை இல்லாமல் இருப்பாங்க. தொழுங்க என்று சொன்னோடனே சைத்தான் அவருக்கு பெரிய ஒரு அட்வைஸ் பண்ணுவான். வட்டி எடுத்துட்டு தொழுது என்ன பிரயோசனம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுவான். உடனே இவர் பதில் சொல்லுவார், என்ன தொழுவுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, முதல்ல இந்த வட்டி பிரச்சனையில நான் மாட்டி இருக்கிறேன், அது முடிச்ச உடனே பாருங்க 5 டைம்ஸ் நான் தான் பள்ளியும் கட்டுற நீயத்திருக்கின்றவர். விளங்கிட்டா? இந்த மாதிரி சிலர் பேசுவதை நீங்க பார்க்கணும். அதாவது இருக்கிறத பாதுகாத்துக்கொள் என்று சொன்னால் அதுக்கும் என்ன ஒரு வார்த்தை பேசக்கூடியவங்க நீங்க பாப்பீங்க. என்ன 5 நேரம் தொழுங்க என்று சொல்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை அல்ல. ஆனா அது சொன்ன உடனேயே இருக்கிறதையா நம்ம பாதுகாப்போம் அப்படி என்று நினைப்பது கிடையாது. அப்படி என்று நினைப்பது கிடையாது. இந்த நிலைமை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே உபதேசம் என்பது நாங்கள் நினைச்சிடக்கூடாது. நம்ம ஒரு முறையோ 2 முறையோ 3 முறையோ கேட்டால் அது அவ்வளவுதான் நினைக்க கூடாது. தகவல்களை பொறுத்த வரைக்கும் 1 முறை 2 முறை 3 முறை கேட்டால் போதுமானது. ஆனால் உணர்வு பெறக்கூடிய விஷயங்கள் நிறைய எங்களுக்கு தேவை. வெள்ளிக்கிழமை நாள் எங்களுக்கு தேவைப்படுவது காரணம் உபதேசம் பெறுவதற்கு, குர்ஆன் ஓதுவது உபதேசம் பெறுவதற்கு, நல்லவர்களுடைய தொடர்பு உபதேசம் பெறுவதற்கு, நல்ல சூழல் உபதேசம் பெறுவதற்கு. சில பொழுதுகளில் இது போன்ற மஜ்லிஸ்களுக்கு நாங்கள் வேறு நோக்கங்களுக்காக கூட வரலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கலாம், நல்ல மக்களை சந்திச்சுக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கீங்க அதை பேசிக்கலாம்னு வரலாம். ஆனால் நீங்கள் வார மஜ்லிஸ் எது? ஒரு நல்ல மஜ்லிஸுக்கு வாரீங்க, இது கூட உங்களுக்கு நல்ல தொடர்பு என்ன செய்யும்? வரவழைக்கும். எனவே எப்பொழுதும் நான் எந்த உபதேசத்தை கேட்க போனாலும் சரி, இது நம்ம நிறைய கேட்டது அதனால நம்ம திருந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடாது. இதில் அதே நேரம் நம்ம முழுசா எப்பொழுதும் கட்டுப்போன மாதிரியான ஃபீலிங்கும் இருக்கக்கூடாது. அதுவும் செய்வான் சைத்தான். என்ன முழுசா கட்டுப்போன மாதிரி ஃபீலிங்கை சைத்தான் ஏற்படுத்தினான்டா அது என்ன செய்யும் தெரியுமா? எல்லா தவறான வேலைகளையும் உங்களுக்கு ஈஸியாக செய்ய வைக்கும். ஏன் நீங்க தான் ஏற்கனவே கெட்டு போய்க்கிறீங்களே, அதை சைத்தான் ஏற்படுத்திக்க, நீ இன்னும் திருந்தல, நீ இன்னும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப அதனால உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா, நீ சினிமா பார்த்தா தவறில்லை, அதான் நீங்க திருந்தலையே, சினிமா பார்த்தா தவறில்லை, பொய் சொன்னா தவறு இல்லை, ஏமாத்தினா தவறில்லை, இன்னும் திருந்தலையே, அப்படி என்கின்ற ஒரு மனோநிலையும் சைத்தான் என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். எனவே நம்ம எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி, உபதேசங்கள் எங்களை சிறந்த முறையில் வந்தடைவதற்கான வாசல்களை திறந்து வச்சிருக்கும். அதுல இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால், நம்மளை யாராவது நமது குறைகளை சுட்டி காட்டுகிறார்கள், நமது தவறுகளை சுட்டி காட்டுகிறார்கள் அப்படி என்று சொன்னால், சில பொழுது அவர் சுட்டி காட்டுவது நம்மகிட்ட இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அவரா ஒரு விஷயத்தை விளங்கி சுட்டி காட்டுகிறார்னு வைங்கள், அதையும் நாங்க வரவேற்க பழகணும். அதுக்கு பின்னால நமக்கு அப்படி இல்லைன்னு சொல்லலாம், வரவேற்க பழக வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு எங்களது குறைகளை இன்னொருவர் சிந்தித்து சுட்டி காட்டுவதற்குதே, அதை விட ஒரு பெரிய அருள் ஒன்று இல்லை, அதை விட பெரியோரு அருள் இல்லை. காரணம் என்ன? எங்களது தவறுகள் எங்களுக்கு விளங்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் அந்த சந்தர்ப்பம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நிறைய உபதேசத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த வழிகளை திறந்து கொள்ளுங்கள். என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு உபதேசம் எங்களோட உள்ளத்தில் என்ன செய்யலாம்? செயல்படுத்தப்படலாம் என்பதை புரியும். சில பொழுதுகளை நீங்களே அறிஞ்சிருப்பீங்க. ஒரே குர்ஆன் வசனத்தை ஒரு 10-20 தடவை ஓதிருப்பீங்க. 20வது தடவை முதலாவது தடவை விளங்காத ஒரு அர்த்தம் உங்களுக்கு என்ன செய்யும்? புரியும். ஒரு பெரிய ஒரு தாக்கம் அதனால என்ன செய்யும்? ஏற்படும். இதே வசனத்தை நம்ம 100 முறை என்ன செஞ்சுக்கிறோம்? ஓதி இருக்கணும். இப்படி ஒரு தாக்கம் நம்மளுக்கு என்ன செய்யல, வரலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். இவைகளை நான் சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம பின்னால சொல்ற பயானுக்கு ஏதாவது ஒரு வெயிட்ரிக்கணுமாக இருந்தா நம்ம முன்னால என்ன கேட்கக்கூடிய உபதேசத்தை சரியாக என்ன செய்யணும்?
புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பகுதிக்கு நம்ம என்ன செய்தேன் சொன்னேன். அதே நேரம் கடைசி வரைக்கும் நம்ம பயப்படக்கூடாது. என்ன, தோல்வி அடைஞ்சிட்டோம், இனி நம்ம சைத்தானோட எல்லாம் என்ன செய்யலாது, வெற்றி பெற முடியாது அப்படின்னு என்றைக்கும் சைத்தானுக்கு என்ன செய்யக்கூடாது, சரண்டர் ஆகிடக்கூடாது. சைத்தானுக்கு இஸ்திஸ்லாமாவோட கடைசி மூச்சு விடுகின்ற நேரம் வரைக்கும் அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்யறான், சந்தர்ப்பம் தந்து வச்சுக்கிறான். போராடி தோல்வி அடைந்தாலும் கடைசி செகண்ட் வரைக்கும் எங்களுக்கு என்ன சந்தர்ப்பம், அந்த நிமிடம் நம்ம தௌபா செய்து திருந்தி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், எங்களுக்கு கூலி தருவான். ஆனா சைத்தான் என்ன செய்ய பார்ப்பான்னா அந்த விஷயத்தை நம்மளுக்கு கட்டுப்படுத்த பார்ப்பான். எது, இந்த சிலர் என்ன செய்வாங்க, ஒரு தடவைக்கு வந்து நான் சினிமா பார்க்க மாட்டேன் அல்லது மோசமான வேலைகள் செய்ய மாட்டேன்னு முடிவெடுப்பார். மறுபடி நல்லா வருவான், மறுபடி கட்டு போறது, மறுபடி தௌபா செய்யறது, இப்படியே ஒரு 10-20 தடவை நடந்திருக்கும். அப்ப சிலர் கேள்வியா கூட கேட்பாங்க, நான் எப்ப தௌபா செஞ்சாலும் அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடறேன், அந்த பாவத்தை செஞ்சிடறேன். அப்ப இது அல்லாஹ் இந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வானா அப்படின்ட்டு. நாங்க அதுல அல்லாஹ் தஆலா தௌபா ஏற்றுக்கொள்வான்னு பதில் சொன்னாலும் சைத்தான் ஒரு பதில் சொல்றான், எப்படி ஏற்றுக்கொள்வான், எப்படி உண்ட தௌபா என்ன செய்வான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நீ விளையாட்டு காட்டுற மாதிரியே இருக்குது, ஒன்று பாவத்தை விடணும் அல்லது தௌபாவை விடணும், ஒன்றில் பாவத்தை விடணும் அல்லது தௌபா விடணும். எதை விடுவான், தௌபா விட்டுருவான். அல்லாஹ்வை மதிக்கணுமே, அல்லாஹ்வை மதிக்கிறதுக்காண்டி தௌபாவை விட்டுருவான், பாவத்தை விட மாட்டான். அவனுக்கு விளங்காது. என்றைக்கு முழுசா திருந்துறாரோ அப்பதான் தௌபா கேட்கணும்னு முடிவெடுப்பான். அதுக்கப்புறம் அவர் திருந்தவே மாட்டார். எனவே எப்போ முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும், நம்ம போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம அதுக்குத்தான் வாழ்க்கை, அதுக்குத்தான் வாழ்க்கை. போராடிக்கொண்டு இறுதி சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் போராடி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்கள் போராட்டத்துக்கு ஒரு தடவை கபூல் செய்வான். ஒரு அறிஞர் சொல்கிறார், அதாவது ஜாஹத்து, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் 20 வருடங்கள் இபாதத்து செய்ய முயற்சி எடுத்திருக்கிறேன். அந்த இபாதத்திலே 20 வருடங்கள் அனுபவித்து தொழுதிருக்கிறேன். அப்ப 20 வருடம் என்ன போராட்டம். ஒரு தடவை தஹஜ்ஜத்துக்கு எழும்புறது, அடுத்த தடவை என்னது நம்மட போராட்டம் தஹஜ்ஜத்துல இல்லையே சுபகுல விளங்கிட்டா. அந்த அறிஞர்களோட போராட்டம் என்ன, ஒரு தடவை தஹஜ்ஜத்துக்கு எழும்புறது, மறுபடியும் என்ன செஞ்சிடறது, தூங்கும், மறுபடியும் முயற்சி. இப்படியான ஒரு பெரிய போராட்டம் கண்டு கண்டு கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க, சக்சஸ், வெற்றி அடைந்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் ஒரு தடவை வரும். எங்களது உள்ளத்தை வைத்து, எங்களது முயற்சி, இஹ்லாஸ், எங்களுடைய எண்ணங்கள், நாம் எங்க போறோம் இந்த பாதையெல்லாம் யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே என்றைக்கும் நம்ம இஸ்திஸ்லாம் ஷைத்தானுக்கு சரண்டர் ஆகிற ஒரு இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஆகிரதஹலா, நமது உயிர் போகக்கூடிய கடைசி தருணத்திலும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நம்மளுக்கு என்ன செய்யலாம், வரலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மரணத்தை எதிர்பார்த்த முஃமினின் வாழ்வு அப்படி என்கின்ற இந்த அம்சம் ஒரு பிரதானமான அம்சம். ஏனென்றால் உலகத்திலேயே உபதேசங்களில் எல்லாம் மிகப்பெரிய உபதேசம் என்பது மரணம் தான். உபதேசங்களில் எல்லாம் மிகப்பெரிய உபதேசம் என்பது மரணம். காரணம் என்ன அப்படி என்று சொன்னால், அதோட அவருடைய வாழ்க்கையோட எல்லா இன்பங்களும் என்ன செய்கிறது, முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. ஆனால் இப்ப நான் இந்த தலைப்பை உங்களுக்கு மற்ற செய்திகளை சொல்வதற்கு முன்னால மரணத்தை பத்தி நாங்க வச்சிக்கிற கொஞ்சம் கற்பனைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். சில நேரத்தில் நகைச்சுவையாக கூட இருக்கலாம். நம்ம மரணத்தை எப்படியெல்லாம் நினைச்சிக்கிறோம். எங்களை நிறைய பேருடைய எண்ணம் என்னன்னு சொன்னால், நான் என் வேலையெல்லாம் முடிக்காம மவுத்தாக மாட்டேன் ஒரு ஃபீலிங் இருக்கு எல்லாருக்கிட்ட. எப்படி, முன்னால ஆக்சிடென்ட் நடந்து அவன் மவுத்தாகினாலும் சரி, பக்கத்து வீட்டு உள்ளவன் மவுத்தாகினாலும் சரி, குடும்பத்தில் சொந்தக்காரன் மவுத்தாகினாலும் சரி, நான் என் வேலை கொஞ்சம் இருக்குது, அந்தந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சிட்டு கடைசியில் தான் பெரும்பாலும் நான் என்ன செய்வேன், மவுத்தாகுவேன். மவுத்தாகிற பயம் இருக்கும். ஆனா எல்லாம் முடிச்சுட்டு மவுத்தாகிற மாதிரியான ஃபீலிங்ல தான் என்ன செய்வாங்க, நிறைய பேர் இருந்து கொண்டிருப்பாங்க. அதனால தைரியமா தொழுகையை பின்னுக்கு போடுறது, தைரியமா மற்றவனுக்கோட செய்ய வேண்டிய கொடுக்கல் வாங்கல் விஷயம் அதுல என்ன செய்யறது, கவனம் இல்லாமல் இருக்கிறது. பாவங்களை கொஞ்சம் தைரியமா செய்யறது. ஏன், நான் தான் லேட்டா தானே மௌத்தா போறேன். இந்த எண்ணப்பாடு நிறைய பேருடைய உள்ளத்தில், நான் எனது வேலைகளை முடிச்சிட்டு தான் நான் பெரும்பாலும் என்ன செய்வேன், மௌத்தாகுவேன் என்கின்ற எண்ணம் இருக்குது. இது எதிர்பார்த்த வாழ்வா, மரணத்தை எதிர்பார்த்த வாழ்வல்ல. இந்த வாழ்வு எப்படி இருக்கும் என்று சொன்னால், திடீரென மௌத்து வந்தது என்று சொன்னா நம்ம நிச்சயமாக இறைவன் பக்கம் போக விரும்ப மாட்டோம். ஏன், நமது முழுமையான எதிர்பார்ப்பு எதுல இருந்தது என்று சொன்னா, இப்பதான் நம்ம துபாய்க்கு வந்து 3 வருஷம், இப்பதான் துபாய்க்கு வந்து 3 வருடம், வந்த கடனை இப்பதான் நம்ம முடிச்சுக்கின்றோம். அப்ப நம்ம எப்ப மௌத்தாக வாய்ப்பு இருக்குது, 25 வருஷத்துக்கு பிறகுதான். ஏன், வீடு கட்ட வேண்டியிருக்குது, திருமணம் முடிக்க வேண்டியிருக்குது, வந்த கடன், எடுத்த லோன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மௌத்தாகிறண்டா பெரும்பாலும் இன்னொரு 25 வருஷம் இருக்கு. இது மரணத்தை எதிர்பார்த்த வாழ்வா இல்லை. இது இந்த ஃபீலிங் உள்ள ஒரு ஆளால மரண செய்தியை பார்க்க கூட கஷ்டமா இருக்கும், மரண செய்தியை கேட்க கூட கஷ்டமா இருக்கு. இவரது உணர்வுல என்ன இருக்குது அப்படி என்று சொன்னால், இந்த எண்ணம் பொதுவானது, இயல்பானது. நான் இதை சொல்லல, இது கூடுதலா இருக்குன்னு சொல்லல, எல்லார்ட்டும் இயல்பாக இருக்கும். ஆனா இந்த இயல்பு சிலர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு முடிவாவே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வளமையா பாக்குறோம், ஏன்
முன்னால் உள்ள பல வாகனங்கள் ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம படலை ஆக்சிடென்ட். அப்போ நம்ம பெரும்பாலும் அல்லாஹ்வால ஒரு என்னது ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னொரு 25-30 வருஷத்துக்கு பிறகுதான் நம்ம மௌத்தாக வாய்ப்பு இருக்கின்ற ஒரு எண்ணம். அன்புள்ள சகோதரர்கள், நமக்கு ஆக்சிடென்ட் பட்டால் நம்ம பார்க்கறதுக்கு இயலாது, அதனால தான் முன்னால் உள்ளதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை நம்ம தெரியாம அந்த ஒரு எண்ணத்தை சைத்தான் என்ன செய்வான், வளர்த்துட்டு வருவான். சைத்தான் சின்ன சந்தர்ப்பம் இருந்தாலும் பெரிய சந்தர்ப்பமாக காட்டிக்கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கிறாங்க. எப்போ? சுபகு நேரத்தில் உலக ஏகப்பட்ட அலாம் குளக்கெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்வோம், தூங்குவோம். தூங்கின பின்னால் எல்லாம் அடிச்சு கிடிச்சு எல்லாம் ஓஃப் பண்ண பிறகு கூட மனசில் என்ன செய்ய வரும், இக்காமத்துக்கு எப்படியும் ஒரு 25 நிமிஷம் என்ன செய்யுது இருக்குது என்ற ஒரு ஃபீலிங்லேயே என்ன செய்வோம், நம்ம இருப்போம். சைத்தான் பாருங்க, அந்த சோட் உண்மையில் அப்படி இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எலும்பி பல் துளைக்கி முகத்தெல்லாம் கழுவிட்டு உது எடுத்து பள்ளிக்கு போக சுபகு சுண்ணத்து கூட என்ன செய்யாது, கிடைக்காத டைம் இருக்கும். ஆனால் சைத்தான் அலைக்க லைலுன் தவீல் ஃபர்க், நீண்ட இரவு இருக்குது, தூங்கு. எப்படி இருக்குது அந்த ஏற்பாடு? நம்ம நம்புறோம் அந்த நிமிஷம், அதை நம்புறோம். அந்த நிமிஷம் என்ன நினைக்கிறோம்டா, நம்மளுக்கு இதை தவிர வேற வேலையிலே நினைக்கிறோம். புதுசாக நான் பார்த்தேன் என்னடா, இந்த உளவியல் அறிஞர்கள் புதிய புதிய நோயா சொல்லுவாங்களே, இதே ஒரு நோயா போட்டிக்கிறாங்கன்னு. சுபகுல எழும்ப முடியாம தடமாறுறது இருக்குதே, இது ஒரு பெரிய மனநோயாக என்ன செஞ்சுக்கிறாங்க, பதிவு செஞ்சுக்கிறாங்க. ஏன் சுபகு தொழுகிறது ஒரு பக்கத்தில் விடுங்க, சுபகுல எலும்ப இயலாதன்ற ஒரு பெரிய மனநோய் நிறைய பேர் அந்த ஃபீலிங்கோட படுக்கிறாங்க. நம்ம சுபகு அவ்வளவுதான், சுபகுல எப்படி எலும்புறது அப்படி என்ற ஒரு ஃபீலிங்கோட படுப்பதை ஒரு மனநோயா மாற்றி விட்டுக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு அது மாறி இருக்கிறது. நீண்ட நேரம் என்று இந்த சுபகுடைய தூக்கத்துக்கே சைத்தான் இப்படி செய்கிறதாக இருந்தா இந்த 60. அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தானுடைய அந்த அதாவது ஏமாற்றுகின்ற சிந்தனை, மனிதனுக்கு நிறைய நாள் இருக்குது, இன்னும் டைம் இருக்குது அப்படி என்று சொல்றது சாதாரணமான இந்த தொழுகையுடைய நேரத்துக்கே சைத்தான் அப்படி செய்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக மனிதனுடைய 60-70 வருட வாழ்க்கைக்கு நிறையவே என்ன செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. இது நம்ம மரணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனது வேலைகள் முடியாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், மரணிக்க மாட்டேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு அம்சம். இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால், மௌத்தை பற்றியுள்ள இன்னொரு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் அல்லது மனிதனுடைய எண்ணத்திலே தோண்டக்கூடிய ஒரு விதமான எண்ணப்பாடுகளை நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறார் அப்படி என்று சொன்னால், எனது மரணம் நான் எதிர்பார்த்த வகையில், நான் நினைத்த வகையில், நினைக்கின்ற ஒரு சூழல்ல தான் என்ன செய்யும், மரணம் வரும் என்பது. ஆனால் அப்படி இல்லைன்றது உண்மை அவருக்கு தெரியும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு என்ன செய்தவர்கிட்ட இருக்குது. ஒரு அதாவது நான் நினைத்த மாதிரி, நான் ஒரு நினைத்த சூழலில், நான் நினைத்த அமைப்பில் தான் என்ன செய்யும் மரணம் வரும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களோட உதாரணம். அவங்களாம் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் 60 வயசில் ஊரில் போய் செட்டில் ஆகிறோம், மவுத் ஆகிறோம். ரைட்டா? 60 ஊருக்கு போகிறோம், செட்டில் ஆகிறோம், மவுத் ஆகிறோம். அதுக்கு சில சம்பவங்களையும் வச்சுக்கிறாங்க. அவர் எல்லாம் முடிச்சுட்டு போனாலும் மாஷா அல்லாஹ் அடுத்த வீக்கே என்ன செஞ்சிட்டாரு, அவர் மவுத் ஆகிட்டார். அதே மாதிரி இவர் என்ன செய்வார், மவுத்தாகுவார். அதாவது நான் நினைச்ச மாதிரி எல்லா வேலைகள் முடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு எதிர்பார்க்கறது போல நான் விரும்புகின்ற வகையில் ஒரு மரணம் வரும் என்பது போன்ற என்ன, இதெல்லாம் எப்போ கிளீன் ஆகும் தெரியுமா? இதெல்லாம் மவுத்து வார நேரம் நம்ம மவுத்தை பற்றி நினைச்ச எல்லாமே என்ன தவறானது அப்படி என்பது என்ன செய்யும், அப்படி தெளிவாக என்ன செய்யும் நமக்கு தெரியும். ஆனால் மனிதனுடைய சிந்தனை அப்படித்தான் என்ன செய்யுது இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி மரணத்தை பற்றிய சில தவறான எண்ணப்பாடுகள் உள்ளங்கள், அது மாயைகள், சைத்தான் ஒரு பெரிய சிந்தனையாக அதை செஞ்சிருப்பான், உருவாக்கி வைத்திருப்பான். இது மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியை நீங்க புரிஞ்சுக்கங்க. அல்லாஹு தாலா ஒரு கூர்மையான சிந்தனையை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு கூர்மையான சிந்தனை, எதையும் தனிய உட்கார்ந்து வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை ஒரு ½ எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு யோசிச்சிங்கன்னு சொன்னா இந்த பயான்ல நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு முடிச்சிருவீங்க. அப்படி உங்களுக்கு அவ்வளோ கிளியரா என்ன செய்யும், இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்றது அப்படியே புரிஞ்சிடும். ஒரு சொந்தக்காரருடைய, ஒரு தம்பியுடைய, ஒரு தங்கச்சியுடைய, ஒரு தந்தையுடைய அல்லது நெருங்கிய உறவினருடைய ஒரு ஜனாசாவுக்கு போற நேரத்தில் அப்படி பளிச்செண்டு இதான் லைஃப்ன்றது என்ன செய்யும் தெரியும். ஒரு ஜனாசா, ஒரு மன்னருடைய ஜனாசா அல்லது பெரிய ஒரு அமைச்சருடைய ஒரு ஜனாசா குளிப்பாட்டப்படுகிற நேரத்தில் எல்லா ஹக்கீகத்தும் அப்படியே என்ன செய்யும், எல்லா உண்மையில யதார்த்தமா விளங்கும். மனிதனுக்கு பயான் உண்டு செய்துதான் அவைகளை விளங்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா என்ன நடக்கும் அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்துல அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய அலங்காரமான இந்த லைஃப், அதை சைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துற நேரத்தில் இயல்பிலேயே இந்த கூர்மையான சிந்தனை மங்கிரும்.
அதாவது அவைகள்லாம் அலங்காரம் என்று தெரியும் அப்படியெல்லாம் இல்லை. கூர்மையான சிந்தனை மங்கும். எப்படி மங்கும் என்று சொன்னால், இந்த நீங்க விளங்கினீங்களே கொஞ்சம் விளக்கங்கள், இவைகள் எல்லாம் பொய், அப்படியெல்லாம் எல்லாருக்குமா அப்படி நடக்காது அப்படி என்ன மாதிரி அந்த சிந்தனைகளுடைய ஓரங்களை உடைச்சி 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 வந்து அல்லாஹ் குர்ஆன்ல அட உச்சகட்டத்தை சொல்றான். அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அட உச்சகட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு என்ன சிந்தனையை கொடுக்கும்டா, நான் இந்த உலகத்துல நிரந்தரமா இருப்பேன் அப்படி என்ற சிந்தனையை கொடுக்கும் என்று அல்லாஹ். இப்ப பாருங்க, இந்த உலகத்துல பில்கேட்ஸ் கூட நான் நிரந்தரமாக இருப்பேன் நினைக்கல, அல்லது உலகத்தில் உள்ள எந்த யாரெல்லாம் நம்ம பணக்காரன்னு சொல்றோம் அவன் கூட நினைக்கல. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தனது பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று நினைக்கிறான்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், பொருளாதாரம் நிரந்தரமாக வைக்கும் என்ற அவனுடைய எண்ணம் என்றதை அல்லாஹ் எப்படி சொல்ல வர்றான்னா செயலை வச்சு. அல்லாஹ் என்ன செய்யறான்? செயலை வச்சு. இப்போ உதாரணமா இந்த சவுதி அரேபியாவில் ஒருத்தர் வந்து இந்த துபாயில் வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒருத்தர் வந்து 30,000 40,000 திர்ஹம் அளவுக்கு சேலரி எடுக்கிறார். அவர் எங்கேயாவது நீங்க இந்த நாட்டில் எங்கேயாவது பார்த்திக்கிறீங்களா? பெரிய ஒரு ஏரியாவையே ரெண்ட்டுக்கு வாங்கி போட்டு 1 லட்சம் 2 லட்சம் ரெண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்களா? பார்க்க மாட்டீங்க. 30,000 சேலரி எடுக்கிறவன்ட வீட்டுக்கு போனாலும் அதுவும் லைட்டாக அப்படி தான் இருக்குது. 3,000 எடுக்கிறவர வீட்டுக்கு போனாலும் அதுவும் அப்படி தான் இருக்குது. ஏன்டா? அவருக்கு கன்ஃபார்மாக தெரியும் நமக்கு துபாய் நிரந்தரம் இல்லை, நமக்கு துபாய் நிரந்தரம் இல்லை, நம்ம இந்தியாவுக்கு தான் திரும்பி என்ன செய்யணும்? போகணும், இலங்கைக்கு தான் திரும்பி போகணும். செயல்பாடை பார்த்தீங்களா? அதிலிருந்தே விளங்கிக் கொள்றோம் இவர் இந்த நாட்டு சிட்டிசன் எல்லாம் இல்லை, இவர் இங்க நிரந்தரமா வாழ போறதெல்லாம் இல்லை. அதனால செயல்பாடு அப்படித்தான் இருக்கு. ரூமுக்கு போனா ரூம் ஒரு மாதிரி தான், ஹோட்டல் மாதிரி எல்லாம் இருக்காது, அது சும்மா சாதாரண அப்படி தான் இருக்கே. நம்ம இங்க இருக்கவா போறோம். அப்போ ஆக நம்ம இந்தியாவில் போய் நம்ம தனியாக வாழ, அதாவது இறங்கி வாழ போற வருஷம் 10 வருஷமாக இருந்தாலும் அதான் நிரந்தரம் என்ன செய்யறான்? நினைக்கிறான். அவனோட வாழ்க்கை முறையை காட்டுது இவர் இங்க நிரந்தரம் இல்லை. ஆனா இந்த உலகத்தை நிரந்தரம் இல்லை அவன் வாழ்க்கையை பார்த்தீங்களாண்டா, அவன் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டான மாதிரி தான் லைஃப் இருக்குது. அடிக்கிற பில்டிங் போடுற அத்திவாரம் 20 வருஷத்துக்கு போட்டு நிற்கிறான். டோட்டல் லைஃபே 60 to 70 சொல்லாங்க. அவன் போடுற அத்திவாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், பேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனை 20 வருஷம் பெரிய பிள்ளை பேரன் பேத்தி அதுக்கு போற வாரவனுக்கெல்லாம் போடுற மாதிரி என்ன செய்யலாம்? அவனுடைய லைஃபுடைய சிந்தனை இருக்கு. அவன் அர்த்தம் என்ன? அவனுடைய உள்ளத்துல வந்து நான் என்னதான் நிரந்தரம் இல்லை என்றிருந்தாலும் செயல் வடிவம் எல்லாம் அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா ஆது சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான்னு சொன்னால், வதத்தஹிதுன மசானிஅ லஅல்லகும் தஹ்லுதூன், நீங்க கட்டுகின்ற கோட்டை கொத்தளங்களை எல்லாம் பார்த்தால் இந்த உலகத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க போலலாம் இருக்குது. நீங்க கட்டுறதை பார்த்தா இங்க விட்டு போக மாட்டீங்க போல என்ன செய்து இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் இங்க ஒரு விஷயத்தை சொல்கிறான். ஒரு மனிதனுடைய ஹகீகத்தான அறிவு, யதார்த்த பூர்வமான அறிவு அவனுக்கு தெரியும், உண்மை தெரியும், இருந்தாலும் அது மழுங்கி கொண்டு போகும். உலக வாழ்க்கையில் அவன் மூழ்க 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 மடையனாகி கொண்டு போவான். நல்ல முறையில் புரிஞ்சுங்க, தெளிவோட போறான்னு நினைச்சிடக்கூடாது. உலக வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில மூழ்குதுன்னா சம்பாதிக்கிறது இல்லை. 1000 வாங்குறவன்ட்ட மாளிகை ஆசை இருக்கும், மாளிகை உள்ளவன்ட்ட 1000 ஆசை இருக்கும், அதெல்லாம் இருக்குது. ஆசை என்பதை தீர்மானிக்கிற சம்பாத்தியம் அல்ல, அவனுடைய உள்ளம். இப்ப இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு இந்த மோகம் அதிகரிக்க அதிகரிக்க அவன் அறிவற்றவனாக போய்கொண்டே இருப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிக்காரன். உச்சகட்டம் உலகத்துல நிரந்தரமா இருக்கிறது போல வாழ்வான். உச்சகட்டம் எப்படி இருக்கும்? உச்சகட்டம் எப்படி போகும்டா, தனது சம்பாத்தியத்தை தானே அனுபவிக்காமல் மௌத்தாகிற இடத்துக்கு அவனது பேராசை என்ன செய்யும்? அவனை கொண்டு போகும். எப்படி? 10 வருஷம் சம்பாதிச்சுட்டு ஆரோக்கியத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து 10 வருஷம் சம்பாதிக்கிறது, பிறகு அந்த அத்தனை சம்பாத்தியத்தையும் அந்த ஆரோக்கியத்துக்காக செலவழிக்கிறது. இதுதான் நம்மளோட அறிவு கூறிய தனம். எப்படி? அதை பார்க்கறதுல இங்கே பார்க்கவா டைம் இருக்குது, சுகர் பார்க்க டைம் இருக்குதா, கொலஸ்ட்ரால் பார்க்க டைம், இவ்வளோ பிஸி அப்படின்னு 10 வருஷம் இருந்துடுறது. அதுக்கப்புறம் எங்கே பார்க்கணும்? கிட்னி அதே எவ்வளோ சம்பாதிச்சாரோ அதை வாங்கி கண்டிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன? பைபாஸ் அதே செலவழிச்சு. இது இப்படி செய்யாம அதுலேயும் கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் இருந்தா மனிதனுக்கு அப்படி இருக்காது. ஆனால் அப்படித்தான் மனிதனுடைய அறிவு என்ன செய்யும்? போய்கொண்டே இருக்கு. இது வந்து யதார்த்த பூர்வமான எந்த உலகத்தில் மூழ்கிய அறிவாளியும் தப்ப முடியாத ஒரு இடம் இது. இதுல இறங்கினா அப்படித்தான், இதுல இறங்கினால் அப்படித்தான். எனவேதான் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுது. ஏனென்றால் நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் இருக்குது, ஒரு அற்புதமான மார்க்கம். உலகத்தை வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் அல்ல, உலகத்தை வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் அல்ல. உலகத்தை வேண்டும் என்று சொல்வதற்கு முதல் என்ன தேவை? திருமணம். திருமணம் இருந்தால் தான் ஒருத்தன் சம்பாதிப்பான்.
திருமணம் இருந்தால் தான் சம்பாதிப்பான். திருமணம் முடிக்கலையா பொறுப்பற்று வாழலாம், பொறுப்பற்று என்ன செய்யலாம், வாழலாம். அதனால தான் நம்ம இளைஞர்கள் என்ன சொல்றாங்க, இப்பயே திருமணம் முடிச்சா எல்லாம் தலையில வச்சிருவாங்க, அதனால ஒரு 30-32 பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை முதலாவது வலியுறுத்துற மார்க்கம் எது? இஸ்லாம். எது? இந்த உலகத்தை நீ சம்பாதிக்கணும், தேடணும், உழைக்கணும், உழைச்சி கொடுக்கணும் அப்படி என்று சொல்ற மார்க்கம். ஆனா அந்த மார்க்கத்தில் இருந்து கண்டு நம்ம மார்க்கத்தை பின்பற்றினா உலகம் இல்லாம போயிரும் யாரா நினைச்சாங்கன்னா அது ஏமாற்று, சைத்தான் ஏமாத்துறான்னு அர்த்தம். அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வாராரு. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் சுபகு பள்ளிக்கு போறதுக்கு லேட் ஆகிறேன், பிந்துறேன்டாரு. ஏன்? எங்களுக்கு ஒரு ஆள் தொழுவிக்கிறாரு, நீட்டி தொழுவிக்கிறாரு, இதன் காரணமாகவே நான் பள்ளிக்கு போக லேட் ஆகிறேன்டாரு. இது வந்து நம்மகிட்ட சொன்னாங்கன்னு வைங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், அடே சுபகு 2 ரக்காத்து தானே, ஒரு 10-15 நிமிஷத்துக்காக வேண்டி நீங்க இந்த பாடுபடுறீங்க, உங்களையெல்லாம் வச்சு எப்படி இந்த இஸ்லாமிய சமுதாயம் விடுதலை பெறும் ஒரு பெரிய விளக்கமே என்ன செஞ்சிருப்போம், சொல்லியிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் செவந்துட்டு, அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே முகம் செவந்துட்டு, அவரோட இல்ல அந்த இமாமோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன தெரியுமா, இன்ன மின்கும் முனஃபிரீன், மார்க்கத்தை விட்டு ஓடச் செய்கின்றவர்கள் உங்களில் இருக்கிறீர்கள். யாரெல்லாம் மக்களுக்கு தொழுவிக்கிறீங்களோ ஃபல்யுஹஃபிஃப், குறைச்சு கொள்ளட்டும், குறைத்து தொழட்டும். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் உட்கார்ந்து கண்டு, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் உட்கார்ந்து மார்க்கத்தை பின்பற்றினா எப்படி இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறது, இந்த மார்க்கத்தில் உட்கார்ந்து கண்டு. எது? சுபகு தொழுகை நீட்டுறதுனால ஒருத்தர் ஜமாத்துக்கு வாராருலன்னு சொல்றாரு, ரசூலுல்லாஹ் அவருக்கு ஆதரவா கோவப்படுறாங்க, ரசூலுல்லாஹ் அவருக்கு ஆதரவா கோவப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அம்ர் என்ற நபி தோழட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உங்களை வந்து ஒரு படை தளபதியாக அனுப்ப விரும்புகிறேன். அப்படி போனீங்கன்னா அந்த யுத்தம் நடந்து அதுல கிடைக்கக்கூடிய கனிமத்துக்கள் உங்களுக்கு கொஞ்சம் பணம் என்ன செய்யும், கிடைக்கும்ன்றாங்க. அப்ப அந்த நபி தோழர் உண்மையாகவே சொல்றாரு என்னன்னா, அல்லாஹ்வின் தூதரே, மா அலா ஹாதா அஸ்லம்து, இதுக்காக நான் இஸ்லாத்துக்கு வரல, இந்த பொருளாதாரம் உண்மையை தான் சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு வரல. அப்ப ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹ், நல்ல பொருளாதாரம் சாலிஹான மனிதருக்கு மிகச்சிறந்தது நாங்க சொன்னாங்க. நல்ல ஒரு பொருளாதாரம் சாலிஹான மனிதருக்கு மிகச்சிறந்தது நாங்க. இங்க ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம நினைக்கிறோம், அப்படி சொன்ன உடனே இந்த மாதிரியான ஒரு தோழரை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படி என்று முவானக்கா செஞ்சுட்டு, அது அவர் கொஞ்சம் நஞ்ச ரசூலுல்லாஹ் ஒரு முன்னுரை போட்டாங்களே பொருளாதாரம், அதை இல்லாமல ரசூலுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பஹ்ரைன்ல இருந்து, இந்த பஹ்ரைன்ல கிழக்கு மாகாண சவுதியுடைய அதுல இருந்து பொருளாதாரம் வருது. அப்ப ரசூலுல்லாஹ் வாக்களிச்சிருந்தாங்க, எல்லா கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் கொடுப்பேன். அன்றைக்கு வந்து சுபகுல் உள்ள மக்கள் வந்து என்னது மிக ஆர்வமா இருந்துட்டீங்க சுபகு தொழுகையில. ரசூலுல்லாஹ் அதை கண்டாங்க, கண்டுட்டு சொன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து அபூ உபைதா பஹ்ரைன்ல இருந்து வந்த செய்தி வந்திருக்குமேன்னாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க, வணங்கிட்டா. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, நீங்க எல்லாம் சுபகுக்கு வந்து என்ன பிரயோசனம், வந்ததே பொருளாதாரத்துக்கு தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், எடுத்துக்கங்க, அதுக்கு பின்னாலும் என்னை நீங்கள் கஞ்சனாக காண மாட்டீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க, அல்றாங்க ஒவ்வொருத்தரும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவருடைய ட்ரெஸ்ல எப்படி அள்ளினாங்கன்னு சொன்னா, அவருக்கு தூக்கெல்லாம் போயிட்டு திர்ஹம் எல்லாம் போட்டாச்சு. ரசூலுல்லாஹ் பெரிய சந்தை போட்டுட்டு தூக்குறாரு, துணியை தூக்கிக்கல. பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொன்னார், கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தூக்கக்கூடாதுன்னாங்க. என்ன செய்யக்கூடாது, தூக்கக்கூடாது, நீங்க தூக்கிட்டு போங்க அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். முடியல அவரால், பக்கத்துள்ளவர்கிட்ட தூக்கி ஹெல்ப் பண்ற அளவுக்கு அப்பாஸ்லாம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி பேராசை உள்ளவங்களா இருக்கிறாங்களே ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. அவர் கடைசியில் தூக்குறாரு, கொஞ்சம் பணம் என்ன செய்யுது கீழே உழுது, அவருக்கு கட்டிட்டு போகிறதுக்கு இருந்தது அந்த துணி மட்டும்தான், எடுத்துட்டு போறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மறையும் வரைக்கும் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, விழி மூடாம. ரசூலுல்லாஹ் அதாவது அவருடைய ஆர்வத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்துக்கு செஞ்ச தியாகங்கள் சாதாரணமானதா? சாதாரண தியாகம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு தியாகி பெரும் பெரும் தலைவர்களை கொண்டு வந்து இஸ்லாத்துல என்ன செஞ்சாங்க, சேர்த்தார்கள். அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக இருந்த ஒரு பெரிய தந்தை. ஆனா நான் இங்க சொல்ல வருகிற விஷயம் என்ன தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு தீன் இது. பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேணான்னு சொல்லல, நல்லா தேடுங்கன்னு சொல்ற ஒரு மார்க்கம். நல்லா சம்பாதிங்க, குடும்பத்தை கவனிங்க. அதாவது யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், செலவழிக்கிற விஷயத்தில் எதை செலவழிப்பதென்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குலில் அஃவ, மேலதிகமாக உள்ளதை செலவழிங்க, இருக்கிறது எல்லாத்தையும் செலவழிங்கன்னு சொல்லல, மேலதிகமாக உள்ளதை செலவழிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது பாவங்கள், நீ பாவி என்பதற்கு போதுமானது, நீ யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறாயோ செலவழிக்க, அவருக்கு நான் தரமாட்டேன் என்று சொல்வது நீ பாவி என்பதற்கு போதுமானது. எப்படி?
நம்ம மனைவி, பிள்ளை, தாய், தந்தை, அதோட நம்ம சிலருக்கு பொருந்திருப்போம். நம்மகிட்ட பணம் இருக்கும், செலவழிச்சு கொண்டு வருவோம், எல்லாம் இருக்குது. கொஞ்சம் தடுத்து சோதிச்சு பார்ப்போம். இன்றைக்குள்ள கணவன் மனைவிட பிரச்சனையில் அது மிக முக்கியமான ஒரு பகுதி. அவங்களோட கடமை ஒரு அடி, இவருடைய கடமை ஒரு அடி அடிச்சு விடுறது. என்ன, நான் இன்றைக்கு சமைக்க மாட்டேன், நான் இன்றைக்கு வாங்கி தர மாட்டேன். ரெண்டு பேரும் செய்ய வேண்டியதை இயலாதுன்றது. எப்படி இந்த பிரச்சனை முடியும்? ஆனா ஆரம்ப கால பிரச்சனை எப்படி இருந்து சொன்னா, சமையல் நடக்கும், செலவும் நடக்கும், ஆனா ரெண்டு பேரும் கோபமா இருப்பாங்க. இதுதான் கோபம். நான் ரெண்டு பேரும் என்னது, இது தரமாட்டேன், நான் செலவழிக்க மாட்டேன்னா பெரிய பாவம் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். நீ யாருக்கு உணவு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் இருப்பது நீ பாவி என்பதற்கு போதுமானது. ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கிறாங்க, நான் எங்கிருந்து, ரசூலுல்லாஹ் தர்மங்களுடைய சிறப்பை சொல்லிட்டு வந்து, வப்தா பிமன் தஊல், நீ யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறாயோ அங்க இருந்து உன் செலவீனங்களை ஆரம்பி என்னாங்க ரசூலுல்லாஹ். எங்கிருந்து ஆரம்பிக்காத, பள்ளியில் இருந்தோ தியாகத்திலிருந்து ஆரம்பிக்காத, மனைவி, பிள்ளை, தாய், தந்தை, அங்கிருந்து ஆரம்பி. இப்படிப்பட்ட மார்க்கத்தை எடுத்துட்டு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணினா நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தை சம்பாதிக்கிறது என்ன செய்யும், கஷ்டமாகும். அல்ல, உங்களுக்கு மார்க்கம் சம்பாதிக்கிறதுக்கு டிஸ்டர்பா இருக்குதுண்டா அது பேராசைன்னு அர்த்தம். அது என்ன, பேராசைன்னு அர்த்தம். அப்போ உங்களோட அறிவு கொஞ்சம் மங்கி இருக்குதுன்னு அர்த்தம். நாளைக்கு நீங்க பெரிய ஒரு ஆபத்துல போய் விழுந்த பின்னால இந்த மார்க்கத்தை பார்ப்பீங்க. இந்த மார்க்கத்தை ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த அதாவது ஹவுஸ்மேட் அனுப்புறாங்க தானே, இந்த வேலை தொழில் செய்யலாமா, இந்த தொழில் செய்யலாமா அப்படி கேள்வி. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், மஹரம் இல்லாமல் பிரயாணம் போகிறதுன்றது என்னது கூடாது. அதான் என் ஹஸ்பண்ட் இப்படி செய்கிறாரு, எவ்வளோ பெரிய பிள்ளை அப்படின்னு. எவ்வளோ வருஷமாக செய்கிறாரு, 20 வருஷமாக செய்கிறாரு. ஆனால் ஃபத்துவா 20வது வருஷம் வந்துக்குது, 20 வருஷமாக அதை செய்கிறாரு. 20வது வருஷம் அந்த கேள்வி வந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தால் அந்த ரிசல்ட் அவங்க இந்த உலகத்தில் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தவறான தொழிலுடைய ரிசல்ட்டை, இந்த தவறான தொழிலுடைய ரிசல்ட்டை உலகத்தில் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, இப்படி மஹரம் இல்லாத மார்க்கம் தடுத்த இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி என்று செய்கிற பிரயாணம் இந்த மாதிரி செஞ்சால் நாளைக்கு அந்த அவர் நல்ல மனிதராக இருக்கலாம், நாளைக்கு அவரும் என்ன செய்வார், ஷைத்தானுடைய வலையில என்ன செய்யலாம், விழலாம். எல்லாரையும் சொல்லல, ஆனால் விழலாம். விழுந்துட்டாரு. விழுந்தா யாருக்கு பாதிப்பு? மனைவிக்கு பாதிப்பு. அது வரைக்கும் கார் 2 வீடு, தண்ட குடும்பத்துக்கு ஒரு வீடு எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. ஓகே, என்றைக்கு தனக்கு வந்து அந்த அடி விழுந்ததோ மார்க்க ரீதியாக இது கூடுமா கூடாதான்னு கேள்வி வருது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே உலகத்தை எல்லாம் மீறி அனுபவிச்சால் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை மீறுதுன்னு அர்த்தம். அது எங்களை ஒரு நாள் திருப்பி என்ன செய்யும், அடிக்கும். அந்த நேரத்தில் தான் தீனுடைய பெருமதி என்ன செய்யும், விளங்கும். நான் திருப்பி சொல்றேன், நம்ம இந்து மதத்திலேயோ பௌத்த மதத்திலேயோ உலகத்தை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்கின்ற மதத்திலேயோ நாங்கள் இல்லை. நாங்கள் இருக்கக்கூடிய மார்க்கம் வந்து உலகத்தை அனுபவி. நீ வியாபார பிரயாணத்துக்கு போனாலும் சரி, தொழுகை துஹர் 2 ஆக்கு அசர 2 ஆக்கு சேர்த்து தொழுவிட்டு சம்பாரி அப்படி என்று சொல்ற மார்க்கத்தில் இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதாவது தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுட்டு என்ன செய்ய போங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து என்ன கட்டளை, முடிஞ்ச பின்னால உலகம் ஃபுல்லா திரிஞ்சு சம்பாதிங்க. அன்றைக்கு தான் நமக்கு லீவ். அல்லாஹ் சம்பாதிங்கன்னு சொன்ன நாள் இருக்குது, அன்றைக்கு நம்ம என்ன லீவ் ஏன்டா, அது முஸ்லீம் விடுமுறைன்னு அதுக்கு பேர் வேற வச்சுக்கிறோம். வணங்கிட்டா, வெள்ளிக்கிழமையில அன்றைக்கு அல்லாஹ் சொல்றான், தொழுகை முடிஞ்ச உடனே ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியில போய் நீங்க தேடி நல்லா உழைங்க அப்படின்னா நம்ம அந்த செக்ஷன் என்ன செஞ்சாச்சு, அல்லாஹ் சம்பாதிங்கன்னு சொன்னனால விட்டாச்சு. இப்ப என்ன நான் சொல்ல வருகிறேன், இவ்வளவுக்கு இஸ்லாம் சம்பாதிக்க சொன்ன எல்லா வகைகளையும் பாருங்கன்னு சொன்ன ஒரு மார்க்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இன்னொரு செய்தியை நான் சொல்லிக்கிறேன், எனக்கு அந்த செய்திகள் ஞாபகம் வருகிறது. அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கால மௌத்தாகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து என்ன சொன்னாங்க, எனக்கு ஃபாத்திமான்ற ஒரு மகள் தான் இருக்கிறாங்க, அதனால இந்த டோட்டல் சொத்தை நான் என்ன செய்ய போறேன், தர்மம் செய்ய போறேன். நாங்கள் இன்றைக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது, சேரிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னு என்ன செஞ்சிருவோம், டோட்டலாக போட்டு அவர் அவ்வளோதான். அப்போ அவங்களுக்கு அவங்களோட மகளுக்கு ஒரு பேர் கிடைக்கும், என்ன, என் தந்தை எனக்கே சொத்து தராமல் தர்மம் செய்தவர், பாராட்டிட்டு பேத்துருவாங்க, வாழ்க்கை போய். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கடா, இல்லை, உன் குழந்தைகளை மற்றவர்களிடத்தில் கையேந்துகின்ற நிலையில் விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவுள்ளவர்களாக விட்டு செல்வது சிறந்தது. இப்படி நீங்க தர்மம் செய்ய வேண்டாம். யாருடைய ஆன்மீகத்தையும் தவறாக பயன்படுத்தாத ஒரு மார்க்கம் இது. யாருடைய ஆன்மீக உணர்வையும் இதாண்டா சான்ஸ் என்று பயன்படுத்தாத ஒரு மார்க்கம். அப்ப அவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் இறங்கி அல்லாம இப்ப 3-2 சரி, நம்ம இப்போ ஒரு மாதிரியா மார்க்க ஆன்மீகம் பயன்படுத்தலைன்னு காட்டிட்டோம், 3-2 எடுத்துக்கொள்ளும் ரசூலுல்லாஹ் நினைக்கல, மிச்ச கூடாதுன்ட்டாங்க, அதிகம்ட்டாங்க. 3-1 ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சுலுஸ்
வஸ்துலுசு கசீர், 3/1 கூட அதிகம் தான். அதனால தான் இப்னு அப்பாஸ் எல்லாம் சொன்னாங்க, வசியத்து செய்கின்றவர் 3/1 குறைய வசியத்து செய்யுங்க. ரசூலுல்லாஹ் அதை விரும்பலைன்னா. சுப்ஹானல்லாஹ், ஆன்மீகம் என்றா பொருளாதாரத்தை அப்படியே புதைக்கிறேன்னு விளங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு செல்லுங்கன்னாங்க. நமக்கெல்லாம் தெரியும், கஅப் இப்னு மாலிக் அந்த 50 நாட்கள் பகைச்சுக்கின்ற ரசூலுல்லாஹ் கோவிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அவர் ஓடி வந்து என்ன சொன்னார், என்ற டோட்டல் சொத்திலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன், மீள போகிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இவர் பெரிய ஒரு தௌபாலித் வந்திருக்கிறாரு, ஓகேன்னு அப்படியே கவர்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களா? இல்ல, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அம்சிக் அலைக பஅத மாலிக், உங்களோட சொத்துக்கள்ல கொஞ்சத்தை உங்களுக்கு வச்சுக்கங்க, உங்களோட சொத்துக்கள்ல கொஞ்சத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், மத்தத தர்மம் செய்யுங்க. தர்மம் எங்க செஞ்சார் தெரியுமா? சொந்தக்காரருக்குள்ள பிரிச்சு கொடுக்க சொன்னார் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா எல்லாரும் பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, மார்க்கத்தை ஃபாலோ பண்ணா சம்பாதிக்கலாம். இன்றைக்கு அப்போ லைஃபான ஒரு ஹதீஸை வச்சுக்கிறாங்க, வட்டியுடைய வாசமாவது வருமாமே, வட்டியுடைய புகையாவது வருமாமே, இவர் வட்டி எடுக்கிறதுக்கு அந்த ஹதீஸ் தான் காரணமா, அது இல்லாட்டி அவர் எடுத்திருக்க மாட்டாரு என்ற மாதிரி என்ன செய்யறாங்க, வட்டியுடைய புகையாவது வந்து படும், வட்டியுடைய காற்றாவது வந்து படும். லைஃபான ஹதீஸ் அப்படி இல்லை. ஒரு முஸ்லீம் என்றைக்கும் என்ன செய்யலாம், ஹலாலான வாழ்க்கையோடு என்ன செய்யலாம், வாழ முடியும். ஒரு சூழல் ஒத்தனுக்கு ஏற்படலாம், உலகம் உள்ள அப்படி ஒரு சூழல் என்ன செய்யாது, ஏற்படாது. எனவே நாம இந்த விஷயத்தில் முதலாக, அதாவது இந்த உலக வாழ்க்கை என்ற சிந்தனைக்குள்ள நம்ம மூழ்கினோம் என்றால் நம்ம தவறாக வழிநடத்தப்படுறோம் அர்த்தம். ஏன், நம்ம உலகத்தில் வாழுங்க என்று சொல்ற மார்க்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் வாழுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சமுதாயத்தில் நாம உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இடத்துல இருந்து மார்க்கம் எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்குதுன்னா அப்ப அர்த்தம் வேற, நம்ம பேராசைப்படுகிறோம் என்னது அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான சிந்தனைகள் எங்களுக்கு என்றைக்கும், நம்ம எவ்வளவுதான் விளக்கம் கிடைச்சிட்டாலும் மரணத்தை எதிர்பார்த்த வாழ்வுக்கு என்ன செய்யாது, உதவவே உதவாது இந்த சிந்தனைகள். மிக முக்கியமாக ஒரு முஸ்லிம் அடிப்படையாக நம்ப வேண்டிய மிக ஆழமான ஒரு விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு எழுதியதை தவிர வேறு எது இந்த உலகத்தில் என்ன செய்யாது, எனக்கு கிடைக்காது. இந்த ஆழமான நம்பிக்கை இது உழைக்க கூடாது என்ற நம்பிக்கையில் நான் இவ்வளவு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, உழைக்க கூடாதுன்றதுக்கு எதிரானதான். ஆனால் அவனது நம்பிக்கை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன்கான ஹம்முல் ஆஹிரா, யாருடைய முழு சிந்தனையாக மறுமை இருக்கிறதோ, யாருடைய முழுமையான சிந்தனையாக மறுமை இருக்கிறதோ, அல்லாஹ் என்ன செய்வானா தெரியுமா அவனுக்கு? இதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஜமா அல்லாஹு ஷம்லஹு, அவனோட முயற்சியெல்லாம் அல்லாஹ் தஆலா சேர்த்து விட்டுருவானா, முயற்சியெல்லாம் சேர்த்து விட்டு விடுவா. ஒருத்தர் வீடு கட்டுறாரு, ஒரு இடத்துல திடீர்னு ஒரு மாசத்துக்கு படியை கட்டி நிற்கிறாரு, திடீர்னு ஸ்டெப்பை விட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கத்துக்கு வராரு. இப்படி கட்டிட்டு இருந்தா அந்த வீடு என்னத்துக்கு ஆகும்? ஒரு சிஸ்டமா ஒரு டிசைன் வரைஞ்சு அப்படித்தானே வீடு கட்டணும். ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு, அப்படித்தான் ஒரு டிசைன் ஒன்று அதுக்கு இருக்கணும். இப்படி இல்லாத லைஃபாக அல்லாஹ், இப்படி உள்ள லைஃபாக அல்லாஹ் மாத்திடுவோம். அதாவது சேர்த்த லைஃபாக ஜமா அல்லாஹு ஷம்லஹு, யாருடைய எண்ணம் மறுமையாக இருந்து கொண்டிருக்கிறதோ, வஅத்தத்ஹு துன்யா வஹிய ராகிமா, இந்த டோட்டல் உலகமும் அவனுக்கு தேடி வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அடுத்த செய்தி, வமன் கான ஹம்முல் துன்யா, வமன் கான ஹம்மு துன்யா, யாருடைய எய்மாக இலக்காக இந்த உலகம் இருக்கிறதோ, ஃபர்ரகல்லாஹு ஷம்லஹு, அவனோட முயற்சியெல்லாம் பிரிச்சு விட்டுருவானா, முயற்சி அல்லாஹ் தஆலா பிரித்து விட்டு விடுவான். வஜஅலல் ஃபக்ர பைன ஐனைஹி, வறுமையை கண் முன்னால் கொண்டு வந்து என்ன செய்வான், நிறுத்துவான். அவன் வறுமையில இல்ல, ஆனா வறுமையை போய் பார்த்துக்கிட்டே இருப்பான். விட்டா வறுமை, தொட்டா வறுமை, இந்த தொழிலை விட்டு போனா வறுமை, அவனோட பேசினா வறுமை, இவனோட பேசினா வறுமை, இப்படி எப்ப பார்த்தாலும் வறுமையை பத்தி பயத்துல தான் என்ன செய்வான். வஜஅலல் ஃபக்ர பைன ஐனைஹி, கண் முன்னால கொண்டு வந்து வைப்பான். இவ்வளவு முயற்சிக்கு பிறகும் வலம் யத்திஹி மின துன்யா இல்லா மா குத்திர லஹு, அவனுக்கு உலகம் எவ்வளவு கிடைக்கும்டா, அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு எழுதியிருந்தானோ அதான் அவனுக்கு என்ன செய்யும், கிடைக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றான். இந்த செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, நம்ம இங்க இருந்து ஒரு ஏரியாவுக்கு என்ன செய்யறோம், போற டைம்ல திடீர்னு நம்மளுக்கு நோக்கம் அந்த இதுக்கு போறது தான், விளங்கிட்டா. அப்போ நம்மளுக்கு ஞாபகம் உள்ள பேர் இந்த பர்துபாயின்ற பேர் தான் இப்போ ஞாபகம் இருக்குது. அப்போ நம்ம உதாரணமாக பர்துபாயின்ற இடத்துக்கு என்ன செய்கிறோம், இப்போ பக்கத்தில் இடத்துக்கு போகிற நேரத்தில் நம்மளுடைய இலக்கு என்ன, அந்த இடத்துக்கு போகிறது தான் நமது இலக்கு. இடையில ஒரு நம்மளுக்கு சிந்தனை கொஞ்சம், அங்கே போகிற டைமில் கொஞ்சம் பழங்கள் வாங்கிக்கணும், இதை இடத்த சந்திக்கணும், இப்படி போகிறோம். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டிட்டீங்க, ஒரு பழக்கடையை விட்டு 2 கிலோமீட்டர் தாண்டிட்டீங்க. அம்பேன்னு சொல்லி தலையில் அடித்து குந்தி உட்காந்து என்னடா இப்படி ஆகிட்டமே இருப்பீங்களா, அல்லது ஹலாஸ் நம்ம அங்கே வாங்கிக்கலாம்னு போயிட்டே இருப்பீங்களா? ஏன்னா உங்களுடைய இலட்சியம் என்ன தெரியுமா, இந்த பழக்கடையில் பழம் வாங்குறதில்ல, கிடைக்கிறத வாங்கிக்கொள்வோம், சந்திக்கிறவங்கள சந்திச்சுக்கொள்வோம். ஆனால் இலக்கு
அங்கே போகிறது தான். அதனால் இழப்புக்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. நீங்கள் போர்டு வாகனத்தில் போர்டு பருது பாயிண்ட் போட்டுக்கண்டு டோட்டல் இலக்கும் பழக்கடை இதான் எய்மில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய் சேர மாட்டீங்க. இந்த கடையை பற்றிய கவலையிலையும் சந்திக்க வேண்டிய கவலையில தான் உங்களோட காலம் என்ன செய்யும் போகும். இதான் ஃபர்ரக்கல்லாஹு ஷம்லஹு, முயற்சியை பிரிச்சுடுறது. அதாவது இலக்கு ஒன்றாக இருந்தால் முயற்சிகளில் சில விஷயங்கள் தோல்வி வர நேரத்திலையும் கூட மனசு என்ன செய்யாது, அதை பாதிக்காது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஜஅலல்லாஹுல் ஃபக்ர பைன ஐனைஹி என்றா வறுமையை கண் முன்னால் கொண்டு வந்து நிற்பான்டா திருப்தியே இருக்காது அவனுக்கு. நீங்கள் சிலரை பார்த்துருப்பீங்க, அழகான மாளிகை மாதிரி வீடு கட்டிருப்பாங்க, ஆனால் டெய்லி எதையாவது அந்த வீட்டில் குறைஞ்சிக்கின்னு தான் இருப்பான். நீ கண்டிக்கிறீங்களா? அதாவது அழகான மாளிகை மாதிரி எல்லாம் அப்படி ஒரு வீடு கொடுத்துருப்பான். திடீர்னு பார்த்தா படி உடச்சு விட்டுருப்பான். என்னத்துக்குடா படி உடைக்கிற வைஃப் சொல்லிட்டா இந்த பக்கத்தால் ஏறுறது சிரமமாக இருந்தால் உடைக்கத்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவன் ஏதாவது ஒன்று உடச்சிக்கிட்டே தான் இருப்பான். சாதாரணமாக ஒரு சின்ன புள்ள போய் அந்த வீட்டில் கிறுக்கிடும், அவன் அதுக்கு படுற வேதனை இருக்குதானே. யா சுப்ஹானல்லாஹ், சொர்க்கமே அவனுக்கு என்னது போன மாதிரி ஒரு மனசுக்கு யாருக்கும் கவலை வரும். அப்படி செய்யக்கூடாது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதை அவன் நினைச்சே இருப்பான். அந்த பெயிண்டுடைய ரேட் என்ன, நம்ம பட்ட கஷ்டம் என்ன, இந்த வேதனை இருக்குதானே, இதுக்கு பேர் தான் வறுமை. இதுக்கு பேர் தான் என்ன பிரயோசனம்? இவ்வளோ பெரிய மாளிகை இருந்து உனக்கு இந்த நிம்மதியாக இந்த கோட்டை பார்த்துட்டு தூங்க இல்லாமல் இருக்குது. விளங்கிட்டா இருக்குதா இல்லையா? நிறைய பேருக்கு அப்படி பிரச்சனை இருக்குது. ஆனால் வீட்டுடைய முகடுகள்ல இருந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவன் ஒதுக்கி முடிச்சுட்டு அழகா தூங்கிட்டு இருப்பான். அதுக்காக வேண்டி அதுதான் சிறந்த வாழ்க்கையை நான் சொல்லலை, இதுதான் சிறந்த வாழ்க்கை. அப்படித்தான் வாழணும், அல்லாஹ் அதை விரும்புகிறான். அந்த உங்களுக்கு அந்த நியமத்தை உங்களுக்கு கிடைக்கணும். ஆனா இந்த கவலைப்படுறேன்னா அதை விட அது நல்லது. இந்த கவலை நம்ம பட்டு கண்டிக்கிறோம்னா வீட்டில் உள்ள வார குடும்பம் சொந்தம் பந்தங்கள் எல்லாத்தையும் விட நம்மளுக்கு இந்த கோடு தான் ஆகப்பெரிய முக்கியமாக நம்மளோட உள்ளத்தில் ஐக்கியமாக இருந்தால் அந்த லைஃப்ல எந்த பிரயோசனம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இது மூழ்க இந்த எதிர்பார்ப்பு ஒரு நாள் நம்மளுக்கு என்ன செய்யாது, ஒரு நாள் மறுமை எதிர்பார்ப்பு. நீ கொண்ட மரணத்தை பத்தி பேசுறதுனால மட்டும் உங்களுக்கு என்ன வந்துடாது, எனக்கோ உங்களுக்கோ மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ற மூமினா நம்ம மாறிட்டோம் ஆகிறாது. அதுக்கு குரோஸா இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தடங்களே இதுதான். எது நம்ம சிந்திக்கிற கோணம், நம்ம அணுகுகின்ற விதம் நம்மளை என்ன செய்யும், வித்தியாசமாக கொண்டு போய் கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, நாங்க பார்க்க வேண்டும். இப்ப எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைக்கு நான் சில விஷயங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். என்னன்னா, நாங்கள் உள்ளத்தார நினைக்கிறோமே நம்ம அதாவது மரணிக்க மாட்டோம் என்று சொல்லி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் மரணிப்போம். நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு சில நபித்தோழர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறாங்க. அவரை விட நம்ம இந்த சமுதாயத்தில் என்ன முக்கியத்தில் இருக்கிறோம்? அவரை விட இந்த சமுதாயத்தில் நம்ம பெரிய ஒரு முக்கியத்துவத்தில் இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி அல்ல, உஹது யுத்த தோல்வியில் மௌத்தாகிறார். அவர் ஒன்றும் காண முந்திய சந்தோஷங்களை காண முந்தி வெற்றிகளை காண முன்னால இருக்கு. அப்போ அல்லாஹு தஆலா முஸ்அப் இப்னு உமைர் தன்னை ஒரு முக்கியமான ஒரு நபராக நினைச்சுக்கிறாரு. அவருக்கு டோட்டல் 60 வருஷம் லைஃபையும் காட்டுவோம். அல்லாஹ் முஸ்அப் இப்னு உமைர் என்ன செய்யல, நினைக்கல. அவரை மட்டுமல்ல நினைக்கல, எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ் நினைக்கல. சில நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள். அப்ப அல்லாஹ் அவரை தூதராக அனுப்பி இந்த சமுதாயத்துக்கு எத்தி வைக்க அனுப்பிக்கிறான். அவர் கொல்லப்படுற நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன நினைக்கல, இவர் தன் லைஃப்ல எல்லா இதை முடிச்சுட்டு தான் மௌத்தாகணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருவர் நான் இல்லாம இது நடக்காதுன்னு நினைச்சாண்டா முதல் விஷயமே அவனுக்கு உணர்த்துறது தான், நீ இல்லாமத்தான் இது நடக்கும்ன்றது. நீ இல்லாமத்தான் பெருமை என்பது ஒரு துளி கூட நமக்கு வந்தேன்னா அது அல்லாஹ்வோட மோதிரம்னு அர்த்தம். அல்லாஹ்வோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அவருடைய ஒட்டகம் அபுபான்ற ஒட்டகம் என்னது, அது தோல்வி அடையாது. அப்போ அந்த நேரத்தில் இன்னொரு ஒட்டகத்தை கொண்டு எங்கேயோ கிராமப்புறவாசி போட்டி போடுவோமான்னு கேட்டாங்க. ஓட்ட போட்டி நடக்குது. வேக ரேஸ்ல என்ன செஞ்சிருது, ரசூலுல்லாஹோட ஒட்டகம் வளமையாக பிரபல்யமான ஒட்டகம் தோல்வி அடைஞ்சிட்டு. தோல்வி அடைந்த உடனே நபித்தோழர்களுக்கு அது பெரிய ஒரு பாரமாகிட்டு. இப்படி பாரமாகினா நம்ம அரசியல் தலைவருக்கு என்ன சந்தர்ப்பம், வெற்ற அந்த ஒட்டகத்துல காலை அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க, விஷயத்தை முடிச்சுப்பாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒரு செய்தியை உணர்த்துறான் நபித்தோழர், ஹக்குன் அலல்லாஹி அல்லா யர்தஃபி ஷைஉம் மினல் அர்தி இல்லா வதஅஹுல்லாஹ். இந்த உலகத்தில் எந்த ஒன்று கொஞ்சம் உயர்ந்து வந்தாலும் ஒரு முறை தட்டி விடுவது அல்லாஹ்வுடைய கடமை. நான் இப்படி வளர்ந்துட்டு வந்தேன்டா நீ அவனுக்கு பெருமை வளரும். யாரா இருந்தாலும் கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருமை வளரும். அல்லாஹு தஆலா ஒன்றுமே இல்லை என்று சொல்றதுக்கு என்ன செய்வான், நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்ற தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் சாதாரண குடும்ப பிரச்சனையில நின்று அல்லாஹ் உணர்த்துவான். நம்ம அடிக்கிற பெருமைக்கு தானே குடும்பத்திலையும், நீ இல்லாட்டி எப்படி, நான் இல்லாட்டி நீ எப்படி பொழைக்கிறன்னு பார்த்துக்கொள்வோமேன்னு மனைவிட்ட பேசுவோம்.
நாமே பெத்தெடுத்து புள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருப்போம், நான் இல்லைன்னா பிச்சை எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி பேசுகிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய, நம்ம மோதுறது யாரோட? அல்லாஹோட. இந்த உலகத்தில் எவர் மீதும் தேவையில்லாத அல்லாஹ் தஆலா படைச்சிக்கிறான். ஆனா ஒரு கோஆபரேஷனான லைஃப் எல்லாம் எங்களுக்கு அமைச்சு தந்திக்கிறான். என்னால தான் என்று நம்ம நினைக்கிற கட்டங்கள் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அதனுடைய ஒரு வடிவம் தான் பேரப்புள்ள வரைக்கும் கொடுக்கட்டுறது. அதனோட வடிவம் தான். நான் நம்ம உடனே இந்த புள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது, நீ இல்லாட்டி என்ன ஆகும்னு நினைக்கிறேன், நீ உனக்கு என்ன ஆகுச்சு, உன்னையோட வாப்பா நடு ரோட்டில் விட்டுட்டு போயிருப்பார், அவரால் முடிஞ்சது அவ்வளவுதான். நீ சம்பாதிக்கல, அந்த ரோட்டில் சம்பாதிக்கலையா, தேடலையா, அல்லாஹு தஆலா ஒருத்தர் நான் இல்லாட்டி என்ன ஆகுறதுன்னு எல்லா விஷயத்தையும் வரைஞ்சி கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையில ரசூலுல்லாஹ்களும் இருக்கல. பலஸ்தீனை விடுதலை செய்யாம நான் மௌத்தாகிறேன்னு ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்களா? பலஸ்தீனை ரசூலுல்லாஹ் மௌத்தாகல, பலஸ்தீன் விடுதலை இல்லை, கவலைப்பட வேண்டியவர் அல்லாஹ்வுடைய தூதர். இதை விடுதலை செய்யாம நான் மௌத்தாகிறேன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, எனக்குரிய கடமையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு மக்கள்கிட்ட கேட்டாங்க. சஹாபாக்கள் பலஸ்தீன் மட்டும் என்னது பேலன்ஸ்ல இருக்குதுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரை எத்தி வைத்து விட்டீர்கள், செய்தி என்னது முடிஞ்சது, அடுத்தது நாங்க கண்டினியூ பண்றோம். அடுத்தது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு இன்னும் சொல்ல போனால் நபிகளார் செய்த யுத்தங்கள் பெருமதி வாய்ந்த அடிப்படை வாய்ந்த யுத்தங்களாக இருந்தாலும் கூட அது ரோம கிறிஸ்தவர்களுக்கு பாரசீகம் அவர்களோடு விட்டால் இதெல்லாம் உள் நாட்டு சண்டை. 313 பேரும் 1000 பேர், அவர்கள் எப்படி சண்டை பிடிப்பாங்க? 50,000 1,00,000. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட மௌத்துக்கு பிறகுதான் பெரிய சண்டையை என்ன செய்தார்கள், எதிர்கொண்டார்கள். லட்சக்கணக்கான படைகள் உள்ளவர்களோடு யுத்தம் செய்து அதுக்கு பின்னால்தான் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னத்தை உருவாக்கிட்டு போனாங்க, நம்பிக்கை. எனவே அன்புள்ள சகோதரர்களை எப்பயும் நம்ம புரிஞ்சுக்கணும், எங்களால் தான் என்ற அந்த சிந்தனை போக்கு என்றைக்கும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அதுவும் முஸ்அப் இப்னு உமைருடைய லைஃப்ல நம்ம என்ன செய்கிறோம் அது பார்க்கிறோம். எந்த ஒரு நபிமாரும் அப்படி என்ன செய்யல, நினைக்கல. சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹும், இந்த 2 நபி தோழர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது மதீனாவிலே இருந்த மிக முக்கியமான 2 கோத்திரங்கள் என்று சொன்னால் அவுஸ் ஹஸ்ரஜ், கஹ்தான் கோத்திரங்களுடைய மிக முக்கியமான 2 பிரிவுகள். இவர்கள் யமன்ல இங்க வந்தவங்க. அவங்க தான் மதீனால சப்போர்ட் பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சப்போர்ட் பண்றாங்க? அதாவது மினால வச்சு இங்க மக்கால வச்சு ஒப்பந்தம் எடுத்து என்னது பையத்துல் அக்பால நடந்து எல்லா உடன்படிக்கையும் நடந்து ரசூலுல்லாஹ்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். அப்போ இடம் கொடுக்கிறோம் என்றா சஅத் இப்னு முஆதும் சஅத் இப்னு உபாதாவும் யார்? மிகப்பெரிய தலைவர்கள். ரசூலுல்லாஹ்களுக்கு கொடுத்த வாக்கு அவங்க மீறினாங்கன்னா ரசூலுல்லாஹ்களோட எல்லா திட்டமும் என்ன செஞ்சிடும், அதாவது பிளான் எல்லாம் தலைகீழாக போகின்ற அமைப்பில் இருக்கு. இவங்க 2 பேரும் மதீனாவுக்கு வந்த பின்னால அவர்கள் வந்து முழுமையாக ரசூலுல்லாஹ் ஆட்சிக்கெல்லாம் வந்து அதுக்கு பின்னால தான் மௌத்தாக இருக்கணும் என்பதுதான் நமது அந்த நம்மட இந்த திட்டத்தில் வாரது. ஏன் அவங்க இப்போ ஒப்பந்தத்தை கொடுத்திக்கிறாங்க, இப்போ ரசூலுல்லாஹ்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து மக்கா வெற்றிக்கு போறவு எல்லாம் ஃபினிஷ் ஆகின பிறகு மௌத்தாகினா ஓகே. இடையில மௌத்தாகிட்டார் யாரு? சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத் மௌத்தாகினதெல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகுலாம் என்ன செய்யல, மௌத்தாகல. அப்ப நாங்க முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் சஅத் இப்னு முஆத் அவர் அல்லாஹ் இடையில முடிச்சிடுறான். இடையில என்ன செய்யறான், முடித்து விடுகிறான். சஅத் இப்னு முஆதுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் நபி அவர்களுக்கு அப்படி ஒரு கவலை அல்லாஹ் கொடுத்திருக்க கூடாதோன்னு நினைக்கிற மாதிரியான விஷயம். அல்லாஹ்வுடைய கதிர், நம்ம அதுல எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், கவலைப்பட்டார்கள். சஅத் இப்னு முஆதுடைய மரண நேரத்தில் அவர் பள்ளி வாயிலில் அவருடைய டென்ட் அடிக்கப்பட்டு வச்சிருந்த அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவர் வந்து அதாவது அந்த ரசூலுல்லாஹ்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்த ஒரு நபித்தோழர் ரத்தம் வந்து ஓடிக்கொண்டிருக்குது பள்ளி வாயில்ல. அப்ப என்ன நினைச்சிட்டாங்கன்னா சஅத் இப்னு முஆத் என்னது மௌத்தாகிட்டாரு அப்படின்னு தான் என்ன செஞ்சாங்க, நினைத்தார்கள். அப்புறம் சஅத் இப்னு முஆத் வந்து துஆ கேட்கிறார், என்ன யா அல்லாஹ் ஹைபருடைய விஷயத்தில் இந்த தீர்ப்பை முடிக்கும் வரைக்கும் என்ன செய்யாத, மரணிக்க செய்யாதேன்னு அவர் துஆ கேட்டாங்க. அந்த தீர்ப்பு என்பது மதீனாவாசிகள்ல இவர்களையே நம்பி வாழ்ந்த யூதர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. அவர்கள் துரோகம் செஞ்சதுனால அந்த தீர்ப்பை எல்லாம் முடிந்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த இடத்துல அந்த பள்ளி வாயில்ல சஅத் இப்னு முஆத் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மரணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்க வராங்க. அந்த கவலையை நான் சொல்லி காட்டுகிறேன். பார்க்க வராங்க. பார்க்க வந்து சஅத் இப்னு முஆத் மரணித்து விட்டார்கள் அப்படி என்று தெரிந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். கண்ணீர் விட்டு ரசூலுல்லாஹ் அழுதார்கள். அவர்களோடு இருந்த எல்லா தோழர்களும் அழுதார்கள். அதை பார்த்துட்டு அழுத பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆதை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜஸாக்கல்லாஹு கைரன் மின் சய்யிதி கௌமின், ஒரு தலைவராக அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரட்டும்.
ஃபகத் அன்ஜஸ்த மா வஅத்த, இறைவனுக்கு நீங்க என்ன வாக்கை கொடுத்தீர்களோ அந்த வாக்கை நீங்க நிறைவேற்றி விட்டீர்கள். வல யுன்ஜிஸன்னகல்லாஹு மா வஅதக், உங்களுக்கு அல்லாஹ் அளித்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவான். உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்கு அளிச்சா என்ன? சொர்க்கம். அது அல்லாஹ் என்ன செய்வான்? நிறைவேற்றுவான். ரசூலுல்லாஹ் அழுது கொண்டு அதாவது சஅத் இப்னு முஆதை பார்த்து சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ லிமௌதி சஅத் அர்ஷுர் ரஹ்மான், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌதி சஅத், சஅதுடைய மரணத்திற்காக இறைவனுடைய அர்ஷ் அசைந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் கூட அழகான துணிகளை காணுகிற நேரத்தில் தஅஜபூன மின் ஹாதா, இதெல்லாம் பார்த்து நீங்க சந்தோஷப்படுகிறீர்களா? சஅத் இப்னு முஆதுக்கு சொர்க்கத்தில் வழங்கப்பட்ட துணிகள் இவைகளை விட அழகானவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? சொல்லுகின்ற அளவுக்கு நபி அவர்களுடைய உள்ளத்திலே பெரிய ஒரு அசர் என்ன செஞ்சது? ஏற்பட்டது. இது மாத்திரமல்ல, இன்னொரு தலைவர் யார்? சஅத் இப்னு உபாதா. ரசூலுல்லாஹ் அவரை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். அவருடைய மரண நோயோ என்று நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகது கதா, மௌத்தாகிட்டாரா என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. மௌத்தாகிட்டாரா என்று கேட்டார்கள். அங்க போய் பார்த்தா அவர் மௌத்தாகல, அவ்வளவு பெரிய நோய். அவர் மௌத்தாகல என்று சொன்னோட ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ரசூலுல்லாஹ் என்ன கண்ணீர் விட்டு அழுதார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நபி அவருடைய மரணத்துக்கு பின்னாலும் அவர் என்ன செய்தார்? வாழ்ந்தார். அன்புள்ள சகோதரர்களே, இங்க பாருங்க, ரசூல் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் நீங்க முக்கியமா நான் முக்கியமான்றது இல்லை. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யணும் என்று நினைத்தால் அது உங்களுடைய குடும்ப விஷயமாக இருக்கலாம், சமூக விஷயமாக இருக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்தான்னு நினைக்கணுமே தவிர, எனக்கு சந்தர்ப்பம் தந்தான்னு நினைக்கணுமே தவிர, என்னால தான் என்று நினைக்கிற இந்த சிந்தனையால் தான் சில பொழுதுகளில் மரணங்கள் நாம் எல்லாவற்றையும் முடித்த பின்னால் தான் வரும் என்று நினைக்கிறதுக்கு காரணமாக என்ன செய்கிறது? இருந்து கொண்டிருக்கிறது. என்னாலே நான் முடிச்சா இறைவன் அதை எப்படி எத்தனையோ அகதிகள், சுபஹானல்லாஹ், இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களுடைய இந்த அகதிகளை நம்ம பார்த்து கண்டிக்கிறோமே, இதனுடைய வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய சிச்சுவேஷன், அவர்கள் எப்படி வந்து சவுதி அரேபியாவுக்கு சேர்ந்தார்கள். இன்றைக்கு மக்காவுடைய சனத்தொகையில் 15% ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. 70 வருடங்களாக அவங்க அதில் இருக்கிறாங்க. இன்றைக்கு மிக சிறந்த காரிகள், மிக சிறந்த மார்க்க பிரச்சாரகர்கள், மிக சிறந்த அரபு மொழி வல்லுநர்கள், மிக சிறந்த இன்ஜினியர்ஸ்மார். அரபு மொழி அடிப்படை மொழி அரபு, செகண்ட் மொழி அந்த ரோஹிங்கிய மொழி என்ற அளவுக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? உருவாகி இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா உன்னை கொண்டு போய் மக்கால வைக்கணும்டா, பர்மால உனக்கு ஒரு சோதனை என்ன செய்யலாம், வரல, நமக்கு தெரியாது. அல்லாஹு தாலா தடுப்பது அருள். எனவே எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம திட்டமிட்டு கொண்டு தலையில போட்டுக்கொண்டு கதிரை மறந்த அமைப்பில் நம்ம வாழுகின்ற இந்த வாழ்க்கை முறை இருக்குது. இதுதான் எங்களை வந்து ஒரு மிக பிரதிநிதித்துவப்படுத்தி யோசிக்க தூண்டுது. குடும்பத்துக்கு நான் முக்கியம் என்ற சிந்தனை எல்லாருக்கும் இருக்கணும், இல்ல இருக்கக்கூடாது என்பதல்ல, அதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஆனா நான் இல்லாட்டி எதுவும் இல்லை என்கின்றது போன்ற நடவடிக்கை இருக்குது. இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? அன்புள்ள சகோதரர், குழந்தையுடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நிறைய பெற்றோர்கள் தான் காரணம். இவனுடைய எதிர்காலம் நாசமா போயிருமோ, இவர் எடுக்கிற கவனம் தான் அவன் கெட்டு போறதுக்கு முதல் காரணம். இவனுடைய எதிர்காலம் நாசமா போய்விடுமோ என்று இவன் எடுக்கிற கவனம் இருக்குதே, கெட்டு போறதுக்கு முதல் காரணம். ஒரு குழந்தை தம்மாம்ல, அந்த பிள்ளைக்கு ஸ்போர்ட்ஸ்ல சரியான விருப்பம். டீச்சர் வந்து அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க? பெரிய ஒரு சப்போர்ட் என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. ஆனா பெற்றோர்களுக்கு அவங்கள படிப்புல வந்து உச்சகட்டம் எடுக்கும், படிக்கிறபடியே தான். ஆனா இவங்க நினைக்கிற அளவுக்கு படிக்கல. ஒரு தடவை இவருடைய வகுப்பு பரீட்சையிலுடைய அந்த பின்னடைவின் காரணமாக வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் கடுமையான ஒரு கோபத்தோட போய் என்ன செய்யறாங்க? மகனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க, அல்லது அந்த டீச்சருடைய வீட்டுக்கு போறாங்க. எங்கேயோ போன நேரத்தில் அந்த டீச்சரை கண்டிக்கிற அந்த இதை பயந்து பிள்ளைக்கு அந்த சிச்சுவேஷன் என்ன செய்யுது? ஒரு பயங்கர சிச்சுவேஷனாக விளங்குது. அந்த புள்ள நேர மொட்டை மாடிக்கு ஏறிட்டு பயத்தில் ஏறி விழுந்து தற்கொலை. இப்ப என்ன முக்கியம்? குழந்தையுடைய மிகப்பெரிய எதிர்காலம். மரணம் வந்தாலும் பரவாயில்லை என்றது போன்ற தேவை. அதாவது ஒரு குழந்தை, ஒரு தந்தை தாயிடத்தில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நான் திரும்பி ஏதாவது பிரச்சனை நடந்தா என் உம்மா வாப்பட்ட தான் நான் சொல்லணும் என்ற மாதிரி பிள்ளைய உருவாக்காம முதலாவது மறைக்கிற யார்கிட்ட? தாயிட்டே தந்தையிட்டே தான் முதலாவது மறைக்கிறது. அப்ப இப்படி மறைக்க வச்சுட்டு சொல்லுடான்னு அடிச்சாலும் சரி, ஏசினாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய இன்ஜினியர், டாக்டர், பெரிய அறிஞராக உருவாக்கலாம். ஆனால் அவனோட சொந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. பெரிய ஒரு திரை. ஏன்? பயத்தில் ஊட்டி வளர்த்து. ஏன்னா நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா, இவன் எதிர்காலம் என்ன ஆகுமோ, கதிரை மீறிய சிந்தனை. சாதாரணமா சிந்திக்கிற பிள்ளை இல்லை. ஒரு பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்கணும், அவன் நல்லா படிக்கணும் என்று நினைச்சு அதுக்குரிய கவனங்களை சாதாரணமா எடுக்கிறது பரவாயில்ல.
ஆனா இன்றைக்கு எடுக்கிற கவனம் அவன் ஆரோக்கியம், அவன் இதுல நிறைய பெற்றோர்கள் இவன் வீட்டிலே இருக்கக்கூடாது அப்பதான் நிம்மதி அப்படி என்று நினைத்து எடுக்கக்கூடிய கவனங்களும் இருக்குது, படிப்போட மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. அது அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது போன்ற தேவையற்ற நான் தான் என்னால் தான் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்ற கதிரை மறந்த சிந்தனைகள் தான் நிம்மதியற்ற லைஃப், மரணத்தை எதிர்பார்க்காத வாழ்க்கை. எதுவுமே இத்தனையும் தாண்டி பெரிய நிம்மதியோட வாழ்றமான்னு கேட்டா இல்லை. சாதாரண மனிதனுக்குள்ள அதே நிம்மதி தான், சாதாரண மனிதனுக்குள்ள அதே நிம்மதி தான். ஆனால் நமது சிந்தனை போக்கு அப்படி என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருப்பதை பார்க்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, கதிர் மீதுள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். கதிர் மீதுள்ள பாருங்க, மக்கத்து காவிர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவர் எப்படி தூதராகுவார், இவருக்கு ஒரு ஓடை இருக்கலாம், தங்கம் வெள்ளிய போன்ற நகைகள் இருக்கலாம், பெரிய பெரிய மாலை மாளிகைகள் இருந்தால் ஓகே, அப்படியெல்லாம் இல்லாத இவரை எப்படி நம்ம நபி என்று ஏற்றுக்கொள்வதுன்னு கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கணும், ஒட்டனை மாட மாளிகைகள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அல்லாஹ்க்கு பெரிய வேலையாது, ஒரு செகண்டுடைய வேலையை நம்ம நம்பிக்கிறோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பதில் சொல்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் நாடினால் நீங்கள் கேட்பதை விட நிறைய வசதிகளை எனக்கு ஏற்படுத்துவதற்கு ஆற்றல் உள்ளவன் நான், வெறும் தூதரே அன்றி வேறில்லை என்று சொல்றான். அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கல. இந்த பதில சொன்ன அல்லாஹ் ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன செய்யல, ஏற்படுத்தி கொடுக்கல. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா, நினைச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நம்பிக்கை என்னன்னா, அல்லாஹ் நாடினால் எனக்கு இதை என்ன செய்வான், ஏற்படுத்துவான். இறுதி வரைக்கும் ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யல, ஏற்படுத்தவில்லை. இப்படி ஒரு நம்பிக்கையில வாழலாமா? என்ன நம்பிக்கை, அல்லாஹ் நாடினால் நான் பெரிய கோடீஸ்வரர் நிம்மதி உள்ளவனா வாழலாம், பெரிய அறிவாளியா வாழலாம். ஆனா இறுதி வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்களுக்கு அப்படி ஏற்படுத்தி கொடுக்கல. அதை பத்தி ரசூலுல்லாஹ் கவலைப்படவும் என்ன இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிரை புரிந்திருந்தது உலகத்தில் ஏதாவது லாபம் கிடைக்கணும் என்பதற்காக அல்ல. கதிர் மீதுள்ள நம்பிக்கை அளப்பெரிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு யாருக்காவது நமக்கு இப்படி ஒரு நம்பிக்கை, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தாண்டி யார் கேட்டாரு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பாருங்க, அல்லாஹ் தஆலா கொடுத்தான் தானே, நமக்கெல்லாம் கிடைக்காது. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையே, எப்படி கிடைக்கும்? யார் சாதாரண துவாவை நம்பிக்கையோட கேட்குறோமா? இல்லை. நான் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் தான், ஒரு வேன் 10 லட்சத்துக்கு வாங்குறேன்டாலும் கூட 8 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு தான் துவா கேட்கறது. அல்லாட்ட 8 லட்சம் ரெடி, அல்லாஹ் 8 ரெடி, மற்ற 2க்கு தான் என்னது, யால நீ எப்படியாவது என்ன செய்யணும், உதவி செய்யணும். அப்படின்னா என்னடா 8 ரெடின்னா இதெல்லாம் நீ ரெடி பண்ணது, 2 அல்லாஹ் ரெடி பண்ணணும் என்ற மாதிரி தான் நிறைய பேருடைய துவா இருக்குது. இங்கே எங்களுக்கு எப்படி உலகம் ஃபுல்லா பெரிய ஆட்சி கிடைக்கணும் துவா கேட்கறது, நிறைய பேருடைய துவா வந்து மெட்டீரியல் துவா தான். இல்லை என்றா நம்பிக்கை இல்லை. யாராவது எங்களை யாரெல்லாம் எனக்கு ஒரு ஃப்ளைட் வேணும் யாராவது துவா கேட்டவங்க பெரும்பாலும் குறைவேன், நம்மளோட சேலரி அதுக்கு சரி வராது. அதனால் நம்மளோட துவா எல்லாம் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட துவா எல்லாம் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி என்று சொன்னா நமக்கு எல்லாம் ஃபுல் சப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அல்லாஹ்ட துவா கேட்குறது. இது என்ன அர்த்தம், நமக்கு கதிரை பத்தி எல்லாம் நம்ம எல்லாம் விளங்கி வச்சுக்கிறோம். லம்மா என்ன வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உள்ளத்துல நுழையல. ஆனா நபிமார்களோட துவால கொஞ்சத்தை பாருங்க, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சி ஒன்றை தா அப்படின்ற ஒரு கேட்டவருக்கு தான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு கொடுத்தான். அப்படின்னா ஈமான் வந்து அப்படி ஒரு இதுல இருக்குது. ஆனா சவாலாக கேட்டாங்க மக்கத்து காவிர்கள், நபித்துவத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு இதை என்று அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் என்ன செய்யல, அதை கொடுக்கல. சவாலே இல்லை. இவர் துஹா கேட்டார், அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்க கேட்டதை விட டபுள் ட்ரிபிள் ஆன ஆட்சி என்ன செஞ்சான், சுலைமான். அல்லாஹ்வுடைய நீதியை பாருங்க, கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள இருக்கிற நேரத்தில் தான் என்ன சொல்றாங்க, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நான் குளிராய். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால நிக்கிற நேரத்தில் சொன்னாங்க, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோட என்ன இறைவன் இருக்கிறான் வழிகாட்டுவான்னு சொன்னாங்க. இதான் நபிமார்களுடைய துஆக்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, முடி நரைத்து விட்டது, நான் வயது அடைந்து விட்டேன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தான். இப்படி நம்ம துஆ கேட்டிக்கிறோமா? உலக ரீதியா எந்த ரீசனும் சொல்லாம, இந்த சொல்றது மட்டுமல்ல, ஆழ்ந்த நம்பிக்கை, இறைவனால் தான் இந்த உலகமே இயங்குது. காரணிகளை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மனிதன் ஏதோ ஒரு போராட்டத்தில் போராடி அவன் முயற்சிக்கு ஒரு பங்களிப்பிருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அதை ஏற்படுத்தி வச்சுக்கிறான். அல்லாஹ் நினைச்சான் என்று சொன்னால் அந்த காரணிகளை ஒரு புறம் வச்சுட்டு அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாவற்றையும். ஆனா நமது முழு ஈமான் இப்ப எதுக்காகி போகிறது, முசப்பிப் காரணத்தை ஏற்படுத்தியவன் மீது அல்ல, அஸ்பாப் காரணங்களோடு நமது உள்ளம் தொடர்புபடுறதுனால நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமா தூரமாகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுல வந்து நம்ம உழைக்கிற உழைப்பு, ஹலாலான உழைப்பு, முயற்சிகள், இதெல்லாம் விட சொல்லி இஸ்லாம் சொல்லலையே. எங்களோட கல்வை கொஞ்சம் எங்களை திருப்புங்கன்னு தான் இஸ்லாம் சொல்லுது. என்னுடைய கல்வை கொஞ்சம் எங்களை திருப்புங்க, தந்ததெல்லாம் அனுபவி, இன்னும் தேடு, இதான் இஸ்லாம் சொல்லுது. ஆனா கல்வை எங்க வச்சுக்கிறோம், அங்கேயே வச்சுக்கிறோம். இங்கே என்ன செய்தில்லை,
அது வருகுதில்லை. இது இல்லேண்டா என் லைஃப் எப்படி இருக்கும் நினைச்சு தான் ஒவ்வொரு லைஃபும் எல்லாருக்கும் அமைஞ்சிக்குது. எப்படி இது இல்லேண்டா என் லைஃப் எப்படி ஆகிரும், அதுக்கப்புறம் இன்னொரு லைஃப் அமையும், அதுக்கப்புறம் அதை நினைக்கிறது இது இல்லேண்டா என் லைஃப் எப்படி அமையும், துபாய் இல்லேண்டா என் லைஃப் என்னதுக்கு, அது மாதிரி இந்தியா போய் நல்லா வாழ்றது, அங்கே யோசிக்கிறது நல்ல காலம் துபாயிலிருந்து இங்கே வந்தேன்னு சொல்லி, இங்கிருந்து இங்கே நல்ல காலம் வந்தேன்னு நினைக்கிறது. ஆனால் வர முந்தி இது இல்லேண்டா என் லைஃப் எப்படி இருக்கும். இப்படியே தான் அவநம்பிக்கையும் இறைவனை பற்றிய அந்த கதிர் பற்றிய சிந்தனை இல்லாத வாழ்க்கை தான் பெரும்பாலும் நிறையவர்களுடைய உள்ளத்துக்கு என்ன செய்கிறது, இந்த மறுமை எதிர்பார்ப்பற்ற ஒரு வாழ்க்கையை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே, இதற்கான இன்னொரு காரணம், மனிதனுக்கு இந்த மறுமை பற்றிய சிந்தனையோட்டம் குறைவதற்கு இன்னொரு காரணம், அதாவது மறுமை பற்றிய இந்த சிந்தனையோட்டம் குறைவதற்கு இந்த மரணத்தை பற்றிய சிந்தனையோட்டம் குறைவதற்கு இன்னொரு பிரதானமான காரணம் வாழ்க்கையுடைய யதார்த்தங்களை பற்றிய அந்த சிந்தனை, அதாவது யோசித்தல், அதை பற்றிய சிந்தித்தல் என்பது இன்மை. நம்ம இப்போ நான் இந்த சொன்ன விஷயம் என்பது லைஃப்பில் நம்ம கதிரை நம்பாத ஒரு அம்சம். இன்னொன்று என்னென்னா, நம்ம யோசிப்பதற்கு கொடுக்கிற டைம் குறைவெல்லாம் இல்லை. இப்போ உதாரணமாக நம்ம போகிற போக்கில் யோசிச்சது அதிகமா, உட்கார்ந்து யோசிச்சது அதிகமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானவர்கள் தொழுகையில் தான் நிறைய யோசிப்பாங்க. இல்லைங்களா, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு தான் எல்லா டோட்டல் யோசனை என்ன செய்யறது, அங்கே தான் வச்சுக்கிறது. ஒரு முடிவும் வரது இல்லையே, தொழணுமென்ற யோசனையும் இருக்குது, இந்த யோசனையும் இருக்குது. என்றைக்காவது நம்ம உலகத்தில் வாழ்கிறோமே, இந்த வாழ்க்கையோட யதார்த்தம் என்ன, இதனுடைய உண்மை நிலை என்ன, இதை எப்படி நம்ம வைக்கணும், எப்படி குடும்பத்தை நம்ம நடத்திட்டு போகணும், மார்க்கெட்டில் அவங்களை எப்படி உட்கார்ந்து அரை மணி நேரம் யோசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, இந்த வீக்கில் நம்ம அரை மணி நேரம் எங்கே யோசிச்சோம்? யோசிக்கிறது இல்லை. அப்படியே யோசிக்கிறதுக்கு டைம் கிடைச்சா இது எடுத்தாச்சு வாட்ஸ்அப் பழங்கிட்டான், அதில் போன உடனேயே நமது விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், அந்த நிமிஷம் பார்த்து முடிச்சு, எந்த விஷயம் தெரியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் நமக்கு யோசிப்பதற்கு நம்ம சந்தர்ப்பம் கொடுத்ததே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகிறான், நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம், குர்ஆன்ல வர நபி சொன்னதாக அல்லாஹு தாலா சொல்றான், நீங்கள் ஒவ்வொருவராகவோ இரண்டு பேராகவோ ஒதுங்கி இறைவனை பற்றியும் இந்த படைப்புகளை பற்றியும் யோசிப்பதற்கு தான் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய சில உதிப்புகள், அதாவது என்ன, மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் போடக்கூடிய சில ஞானங்கள், இறைவன் போடக்கூடிய சில தௌஃபீக், இது மனிதனுக்கு ஏற்படும். அது ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், அது ஒரு பெரிய உபதேசம். உங்களுக்கு நிறைய அறிவிக்க நீங்க தனிமையிலிருந்து இறைவனை பற்றிய சிந்தனையை குர்ஆன் நிறைய அதனால தான் வலியுறுத்து. உதாரணமாக, அதாவது நல்ல மூமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் அவர்கள் வானங்கள் பூமியுடைய படைப்புகளை பற்றி என்ன செய்வார்கள், யோசிப்பார்கள். இதையும் கூட தவறாக விளங்கி வச்சுக்கிறாங்க. இதை எடுத்த உடனே எங்கேயாவது விஞ்ஞான புத்தகத்தை கொண்டு வந்து வாட்சி யோசிச்சிருக்கிறது. என்ன, எப்படி 7 வானம் 8 கற்பனை, எல்லாம் கற்பனை. அவனுக்கு உண்மையா இருக்கிறான், வழங்கிட்டா உங்களுக்கு அது கற்பனை தானே, அவன் சொன்னது உண்மையாக தான் இருக்கும், சும்மா அதை பற்றி எல்லாம் அங்கே சொல்லலை. அது ரெண்டாவது, அதெல்லாம் இரண்டாவது. உங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா, இந்த வானங்கள் பூமியை நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்களே, இந்த கண்ணால் பார்க்குற அந்த இது உங்கள் ஆற்றலோடு எங்கே நிற்கிது, உங்களுடைய ஆற்றல் என்ன, அதனுடைய ஆற்றல் என்ன, இதை நீங்கள் சாதாரணமாக சிந்திக்கிற நேரத்தில் நீங்கள் எவ்வளோ ஒரு பலகீனமான ஒரு மனிதனாக நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதான் ஒரு விஷயம் சொல்கிறோம். இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனாசா என்ன செய்கிற போய்கொண்டிருக்குது, ஒரு ஜனாசா போய்கொண்டிருக்குது. அந்த போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இமாம் ஹசனுல் பஸரி கேட்கிறாரு, இந்த ஜனாசாவுக்கு இப்போ திரும்பி வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த ஜனாசா எப்படி வாழும்? அவர் சொல்றார், என்ன, நிச்சயமாக மரணத்தை கண்டுட்டு வந்தா மிகப்பெரிய ஒரு சாலிஹான ஒரு சிறந்த ஒரு ஜனாசா, எனவே அது என்ன செய்யும், நல்ல ஒரு வாழ்க்கை என்ன செய்யும், இந்த உலகத்தில் வாழும்ன்றாங்க. அந்த ஜனாசாவுக்கு திரும்பி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குமா? கிடைக்காது அப்படின்றார். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அந்த ஜனாசாவுக்கு கிடைக்காட்டியும் உங்களுக்கு அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை என்ன செய்திருக்கிறான், தந்திருக்கிறான், நீங்க பயன்படுத்திக்கங்க. இப்போ இது ஒரு சின்ன ஒரு விஷயம். ஆனால் ஏன் ஹசனுல் பஸரி என்ற ஒரு அறிஞர் ஹைலைட்டாக எங்களுக்கு விளங்குறார் தெரியுமா? வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சங்களையும் மனித வாழ்க்கையோட யதார்த்தங்களோடு தொடர்படுத்தி என்ன செஞ்சார், யோசிச்சார். மனித வாழ்க்கையுடைய யதார்த்தங்களோடு தொடர்படுத்தி யோசிச்சார். சாதாரண அதாவது உலகத்தை புறக்கணிக்கிற விஷயத்துல மட்டுமல்ல, உலகத்தை அங்கீகரிக்கிற விஷயத்திலையும். அவர் ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு இடத்துக்கு போற நேரத்தில் ஒருவர் ஒரு நல்ல ட்ரிங்க், அதை குடிக்காம ஒதுங்கிக்கிறாரு. என்ன கேட்டா சொல்ற, இல்லை இதெல்லாம் உலக ஆர்வம் ஊட்டக்கூடிய விஷயங்கள், அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், ஒதுங்கிட்டேன். நான் அப்போ ஹசன் பஸரி சொன்னாருண்டா, இது குடிங்க, நீங்க ஒதுங்கணுமெண்டா தண்ணியை விட்டு ஒதுங்குங்க, நீங்க ஒதுங்கணுமெண்டா தண்ணியை விட்டு ஒதுங்குங்க. தண்ணீர் தான் இந்த உலகத்திலேயே
குடிக்கிற தண்ணீர் தான் இந்த உலகத்திலே இந்த ட்ரிங்கை விட என்னது மிக பெருமதி. இது இல்லாத கூட நீங்கள் இருந்துடலாம், அது இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ என்ன சொல்ல வராங்க, இதை ஒதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு உலகத்தை விட்டு உள்ள புறக்கணிப்பல்ல, இதை விளங்கப்பட இதெல்லாம் சிந்திப்பதின் ஊடாக. வேற எதனால விளைவு வந்துச்சு, சிந்திப்பதின் ஊடாக. இமாம் சுஃபியான தௌரியை நினைக்கிறேன், உலக பற்றின்மை என்பது நீ எவ்வளவு சாப்பிடுகிறாய் எவ்வளவு சாப்பிடவில்லை என்பது அல்ல. நீ சாப்பிடுகிற நேரத்தில் உனக்கு தேவை இருந்தும் நீ முடிச்சுட்டு வாராய் பாரு, போதும் உனக்கு இப்போ தேவை இருக்குது, நிறுத்திக்கிறாய். இதுதான் உண்மையில என்னது உலகப்பற்றின்மை. எல்லாத்தையும் முடிச்ச பிறகு நிறுத்துறதெல்லாம் என்னது உலகப்பற்றின்மை அல்ல. சுஃபியான தௌரி என்ன செய்யறார், நான் இது சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் நான் அதை சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதன் சிந்திக்கிறத விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், சிந்திப்பதை விட்டு விட்டால் இந்த மரண ஞாபகங்கள் என்ன செய்யாது, ஜனாசா மையவாடியிலையும் வராது. ஜனாசா மையவாடியில கூட என்ன செய்யாது, வராது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கணும், ஜனாசா ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறவங்க எதில் போறாங்க, ஃபோனை வச்சுட்டு வாட்ஸ்அப் பார்த்துக்கிற அப்படியே போறாங்க. கபிரிஸ்தானத்தில் கூட ஜனாசா வீடியோ எடுக்கிறதுல தான் அவர்களுடைய கவனம் அங்கே இருக்கிறதே தவிர படிப்பினை பெறுவதில் இல்லை. அதான் ஒரு காலத்தில் அனுபவிச்சதை ஷேர் பண்ணாங்களாம், இப்போ ஷேர் பண்ணதை அனுபவிக்கிறாங்க. இப்போ சிச்சுவேஷன் என்ன தெரியுமா, ஷேர் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் எதையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன்னு அனுபவம். அங்கே இருக்கக்குள்ள அனுபவிக்கல, பீச்சில் உட்காந்துருக்கிறான், பீச் அனுபவிக்கல, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது, கடலை பாரு சூரியனை பாரு அதை பாரு அனுப்பிடுறது. அதுபுறம் வீட்டுக்கு வந்து இவர் சூரியனை பார்க்கறது. சரியா நடக்குதா இல்லையா, உண்மையை சொல்லுங்க. இது இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்யுது, போய் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு இப்படியான ஒரு லைஃபுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம். இது எங்க வந்திருக்குது, ஜனாசா மையவாடி, மனிதனுடைய அதாவது என்ன வணக்க வழிபாட்டு இடங்கள், மனிதன் படிப்பினை பெற வேண்டிய இடங்கள், எல்லா இடத்துக்குள்ள இது வந்து என்ன செஞ்சுக்குது, நுழைந்திருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர், நம்ம சிந்திப்பதை மறந்தால், நான் இங்க சொல்வது ஆய்வுகளே அல்ல, எங்களை பற்றி ஒரு மீள் பரிசீலனை, நான் என்னென்ன பாவமெல்லாம் என் லைஃப்ல என்ன செய்திருக்கிறேன், எனது வாழ்க்கையில் அல்லாஹு தாலா என்னென்னதான் தந்திருக்கிறான், இந்த வகைகளை சிந்திக்க மறந்தால் அல்லாஹு தாலா சொல்றான், இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை எல்லாம் கணக்கிட்டால் எண்ணிக்கொள்ள மாட்டீர்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா, கணக்கிட வேணான்னு சொல்ல வரல, கணக்கிட்டு பாரு, இறைவனுடைய நியாமத்துக்களை கணக்கிட்டு பாரு, எண்ணிப்பாரு, கணக்கில் எடுத்து பாரு. இந்த மாதிரியான நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு என்ன செய்யும், நிறைய விளங்கும். இது மரண விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது, ஒரு முஃமினுடைய லைஃபில் மிகப்பெரிய எச்சரிக்கை தான் இந்த செய்தி. என்ன அப்படி என்றால், நாங்கள் உண்மையிலேயே மறுமையில் சொர்க்கம் கிடைக்கணும் என்கின்ற எண்ணத்தில் வாழ்கின்றவர்கள். அதில் இங்குள்ள யாருக்கும் என்ன மாற்று கருத்து இல்லை. மறுமையில எனக்கல்ல, எங்களுக்கல்ல, என் குடும்பம், என் சொந்தம், எனது உறவு, என் சமூகம், எனது உலகம், எல்லோருமே சொர்க்கம் போக வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழுகின்றவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையின் காரணமாக இந்த உலகத்தில் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சில விஷயங்களை இழந்திருக்கிறோம். விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் எவ்வளவு வாழ்க்கை பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் கொஞ்சத்தை என்ன செஞ்சுக்கிறோம், இழந்திருக்கிறோம். நாளை மறுமையில் அந்த சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்காமல் போனால் எங்களை விட துரதிர்ஷ்டவாளிகள் யாராவது இருப்பார்களா? இல்லை. அதே நேரம் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீ இப்ப சொர்க்கவாதி அப்படி என்று சொல்லப்பட்டால் அதை விட ஒரு சந்தோஷம் உலகத்தில் நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு சிந்தனைக்கு எடுத்து பாருங்க. உங்களோட லைஃப்ல நீங்க மௌத்தான பின்னால உனக்கு சொர்க்கம் என்று இறைவனால தீர்ப்பு வழங்கப்படுது. நீங்க அதுக்கு புற ஒரு சந்தோஷத்தை நீங்க அடைவீங்களா? என்னதான் நம்ம உலகத்தை செஞ்சுட்டா அதுக்கு பின்னால் ஒரு சந்தோஷம், அதை விட ஒரு சந்தோஷம் உலகத்துல என்ன கிடையாது. எங்களுக்கு வரக்கூடிய முதல் கவலையே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், கீலது குலில் ஜன்ன கால யா லைத கௌமி யஅலமூன். சொர்க்கம் போன்று சொல்லப்பட்ட உடனே அவருக்கு வந்த முதல் கவலை என்ன தெரியுமா? என் சமுதாயத்துக்கு இந்த கூலி தெரியக்கூடாதா, இப்படி ஒரு கூலி கிடைக்கும் என்ற செய்தி அவர்களுக்கு தெரியக்கூடாதா, அவர்களும் திருந்தி வருவதற்கு தெரியக்கூடாதா என்ற ஒரு கவலை நமக்கு என்ன செய்யும் வரும். அப்படி என்றால் இது யாருக்கு கிடைக்கும் என்று ரசூல் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது மன் ஹப்ப லிகா அல்லாஹி ஹப்ப அல்லாஹு லிகாஅஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அல்லாஹு தஆலா அவரது சந்திப்பை விரும்புவான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவரது சந்திப்பை என்ன செய்வான், வெறுப்பான் அப்படின்னா. இப்ப இதுல அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கின்றவர் யாராகிறீங்களா? நம்ம யாருமே என்னது இல்லை. ஆனா நபித்தோழர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, வமா மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத், எங்களுள்ள எல்லோருமே மௌத்தை வெறுப்பவர்கள் தானே அல்லாஹ்வின் தூதரே. நான் ரசூலுல்லாஹ் சொன்னது அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் விரும்புவாண்டு, இவங்க சொன்னது எங்களில் உள்ள எல்லோரும் மௌத்தை வெறுக்கின்றவர்கள் தானே. அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை சந்திப்பை விரும்பணும், அவர் எதை விரும்பணும், மௌத்தை விரும்பி ஆகணும்.
ஆனால் மௌத்து வெறுப்பு எல்லாருக்கும் இருக்குதே அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கேட்டாங்க. அப்போ ரசூல் அவங்க ஒரு விளக்கம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த விளக்கம் நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தோடும் ஒத்து வரும். என்ன விளக்கம் என்றால், வாழ்க்கையில் பொருளாதாரம் உங்களோடு இருக்கணும், உங்களோட உள்ளத்தோடு இருக்கக்கூடாது. உங்களோட உள்ளத்தோடு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு விளக்கம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. லைஸ கமா தத்ஹபு, நீங்கள் சொல்வது போதென்றல்ல, நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா? வதாலிக இதா ஷஹஸல் பஸர் வ ஹஷ்ரஜஸ் ஸத்ர் வ தஷன்னஜத்தில் அஸாபி'. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது யக்ஷஅரல் ஜில்த், அதாவது உங்கள் பார்வை உருள ஆரம்பிக்கின்ற நேரம், உங்கள் கை முடிகள் சிலிர்க்க ஆரம்பிக்கின்ற நேரம், உங்கள் கால்களும் கைகளும் பின்னிக் கொள்கின்ற நேரம், உங்கள் இதயம் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிப்பது போல் துடிக்கின்ற அந்த நேரத்தில் உன்னது சக்கராத். இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பினால், அப்படி ஒன்று நடந்துட்டு இருக்குது உங்களோட உடல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பினால் அல்லாஹ் உங்களது சந்திப்பை என்ன செய்வான்? விரும்புவான். அப்படின்னா என்ன? அந்த நேரம் எப்படி தெரியுமா? உலகமும் தெரியும், ஆஹிராவும் தெரியும். ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய நேரம் தான் எது? அந்த சக்கராத்ன்றது. பக்கத்தில் மனைவி இருப்பாங்க, கை நீட்டி நான் போய் வருகிறேன் என்று சொல்றதுக்கு ஒரு செகண்ட் கூட எங்களோட கை என்ன செய்யாது? அசையாது. ஏன்னா நம்ம உலகத்திலேருந்து முடிவிட்டு போகிறோம். மௌத்துக்கு முந்தி விளங்குற அந்த தருணம் அல்ல இது. சக்கராத் என்றது நம்ம மறுமை வாழ்வுக்கான முதல், அதாவது படி. பிள்ளை பக்கத்தில் இருக்கும், பிள்ளைய கொஞ்சம் கவனிச்சுக்கங்க அப்படி என்று சொல்றதுக்குரிய நிலை என்ன செய்யாது? இருக்காது. நான் எதிர்பார்க்காத வேகத்தில் மௌத்து வந்துட்டு என் குடும்பத்தை பொறுப்பெடுத்து நட என்று மூத்த மகனுக்கு சொல்கின்ற சந்தர்ப்பம் இருக்கா. ஆனால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். சொல்றதுக்கோ வாய்மொழிவதற்கோ எழுதுவதற்கோ, ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா கூட உங்களுக்கு இன்னொருவர் என்ன செய்யணும்? சொல்லித்தர வேண்டிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் உங்கள் உள்ளம், யா அல்லாஹ் நான் உன் பக்கம் என்ன செய்கிறேன்? வரப்போகிறேன் என்று உங்கள் உள்ளம் விரும்பினால், அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹ் அவர் சந்திப்பை என்ன செய்வான்? விரும்புவான். அப்படி இல்லை என்று சொன்னால், அந்த நேரத்தில் ஒருவர் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுத்தி, அல்லாஹ் இன்னொரு வீக், இன்னொரு 2 வீக்ஸ் என்ற சில வேலைகள் இருக்கு, நான் எழுத நினைச்சிருந்தேன், வசியத்து பண்ண நினைச்சிருந்தேன், சொல்ல நினைச்சிருந்தேன் என்று மனசு இங்க திரும்புமாக இருந்தால், அல்லாஹு தாலா உங்கள் சந்திப்பை என்ன செய்வான்? வெறுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதை நீங்க அடையாளம் கண்டுகொள்ளணும்டா. இந்த நிமிடம் எனக்கோ உங்களுக்கோ மரணம் வந்தால் நம்ம சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்போமா இல்லையா? எடுத்து பார்த்துக்கணும். இந்த நிமிடம் மரணம் வந்தால் நிச்சயமாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாள் கிடைக்குமான்னு என்ன செய்வோம்? எதிர்பார்ப்போம். என்ன காரணம்? நம்ம மறுமைக்கு தான் போக நினைக்கிறோம், ஆனா அதுக்குரிய வேலைகளை இன்னும் கொஞ்சம் நான் என்ன செய்யல. பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்குது, கடன்களை எழுத வேண்டியிருக்கு, கடனை கொடுக்க வேண்டியிருக்குது, அநியாயங்கள் செஞ்சிருப்போம், மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும், பிள்ளைகிட்ட ஒரு வசியத் பொறுப்பை என்ன எடுத்துக்க என்று சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கொஞ்சம் விஷயத்தை கூட நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம், 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் மனைவிட்ட சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் இது. அரை மணி நேரம் மனைவிட்ட சொல்லி எல்லாம் ப்ரிப்பேராக முடிந்த விஷயம். அந்த வசியத்தை கூட நம்ம இன்னும் என்ன செய்யல, யார்கிட்டையுமே சொல்லல. அப்துல்லா இப்னு உமர் போன்ற நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், வசியத்தை பற்றி நபி அவர்கள் சொன்ன செய்திக்கு பின்னால் நான் வசியத்தின் தலையணையோடு இல்லாமல் தூங்கியதே கிடையாது. என்றைக்கும் திடீரென மரணம் வந்தால் என் பிள்ளைகளுக்கு நான் மரணத்தை பற்றி நிறைய பேசியிருப்பேன். இன்றைக்கு என்னடா வீட்டில் நான் மரணித்தால் என்ற வார்த்தையை சொல்ல விடுறாங்க. இல்லை, அப்படி சொல்லாதீங்க, அது நல்லதில்லை என்ற. அப்படி இல்லை, ஒரு வீட்டில் நான் மரணித்தால் என்ன நடக்கணும், எப்படி செய்யணும் என்ற பேச்சு உண்மையில இருக்கணும். மனைவி நான் மரணிச்சா உங்களுடைய லைஃபை பத்தியான பேச்சு, பிள்ளைகளுடைய லைஃபை பத்திய பேச்சு பேசி இருக்கணும். பேசி அது ஒரு முடிவு இருக்கணும். அந்த முடிவு இருக்கிற நேரத்தில் நீங்க மௌத்து வந்ததுன்னு வைங்களேன், ராகத்தா மௌத்தாகும். ஏன்? நம்ம தான் அது வீட்டில் அடிக்கடி மௌத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். பிள்ளை என்ன செய்யணும்? அனாதை என்கின்ற ஒரு நிலை வந்து விட்டால் என் பிள்ளையுடைய லைஃப் எப்படி இருக்கணும், அவன் எப்படி வாழணும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம், அது எப்படியெல்லாம் என்ன செய்யணும், என்னென்ன பிரச்சனை, லைஃபுடைய டோட்டல் பிரச்சனையை சொல்லலை, இப்போ நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எப்படியெல்லாம் சோல்வ் பண்ணலாம் என்ற விஷயங்களை சாதாரணமாக கூட பேசியிருந்தார். அட்லீஸ்ட் அதையெல்லாம் தாண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறான். சக்கராத்துக்கு முன்னால ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு வைங்க, அதே போல் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பம் கிடையவே கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, 70 வயதில் ஒரு மனிதன் நிச்சயமாக மறுமையை பற்றியும் மௌத்தை பற்றியும் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆனா 50 வயசுல திடீர்னு நீங்க தௌபா செஞ்சு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு தயாராகிறீங்கன்னு வைங்களே, அது இறைவனுடைய தௌஃபீக், அது இறைவனுடைய தௌஃபீக். ஏன்? நீங்க எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு மரணத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்க.
திடீர்னு மரணம் வருது, சந்தோஷமா என்ன செய்றீங்க, மௌத்தாகிறீங்க. மனைவிக்கு தெரியும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் என்ன, எல்லாம் தெரியும், என்ன செய்யணும் தெரியும், பிள்ளைகளை அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் தெரியும். இதனால தான் அன்றைய காலத்தில் நபித்தோழர்களுடைய ஷஹாதத்தெல்லாம் மிக இலகுவாக அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செஞ்சது, நடந்தது. அவனுக்கு அடுத்தடுத்த கட்டம் என்னன்னு தெரியும். எங்களுக்கு நாங்கள் லைஃப் இன்னும் சம்பாத்தியம் என்று போற வேகத்தில் இந்த ஒரு அரை மணி நேர வசியத்து கூட நம்மகிட்ட என்னது இல்லை. இப்போ இந்த மாதிரி என்ன பாருங்க, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாபிரை கூப்பிடுறாங்க மகனை. இந்த மாதிரி ஒரு வசியத்தை நினைச்சு பாருங்க, எதிர்பார்த்த மரணத்தை பாருங்க. அப்படின்னு ஜாபிரே, நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யுத்தம் நடக்க போகுது. وإني لا أراني إلا مقتولا في أول ما يقتل من أصحاب النبي صلى الله عليه وسلم. நபியுடைய தோழர்களில் கொல்லப்படுகின்றவர்களில் ஆரம்பமாக கொல்லப்படுகின்றவர்களில் நான் இருப்பேன் என்று நினைக்கிறேன். எப்படி ஒரு எதிர்பார்ப்பு பண்ணுவாங்க, எப்படி கொல்லப்படுகின்றவர்களில் ஆரம்பமாக கொல்லப்படுகின்றவர்களில் நான் இருப்பேன் என்று நினைக்கிறேன். எனது மரணத்துக்கு பின்னால் இந்த உலகத்தில் நபிகளாரை தவிர்த்து பெருமதியான ஒன்றாக நான் உன்னைத்தான் விட்டு செல்கிறேன். இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹ்களை தவிர்த்து பார்த்தேன்னு சொன்னா மிக பெருமதியான ஒன்றாக நான் உன்னை என்ன செய்கிறேன், விட்டு செல்கிறேன். எனக்கு அதாவது உனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார்கள். எத்தனை சகோதரி? 9 சகோதரிகள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அவர்களோடு நல்ல முறையில் நடந்துக. ஃபஸ்தௌசி பி அகவாதி கஹைரா, உன் சகோதரிகளோடு நல்ல முறையில் நடந்துக. எனது கடனை எப்படியாவது என்ன செஞ்சது, நிறைவேற்று. இந்த சந்தர்ப்பம் இருக்கு, இது ஒரு அரை மணி நேரம் தான், இது ஒரு 15 நிமிடம் தான் இந்த சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் ஒருடைய மனிதன் வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்தான்னு வைங்களே, தௌஃபீக். ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தை நான் முடிக்க முன்னால் இன்னொன்று சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞனை, அதாவது பேர் குறிப்பிடப்படலை, அவரை நோய் விசாரிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து கேட்குறேன், கைஃப தஜிதுக், எப்படி உங்களுடைய சிச்சுவேஷன் இருக்கேன்னு கேட்குறேன். இது சக்கராத்துக்கு முந்தி உள்ளது, பேச முடிஞ்சா சக்கராத்துக்கு முந்தி உள்ளது. எப்படி உங்களுடைய நிலை இருக்கேன்னு சொன்னாங்க. அவர் ஷோட்டா சொன்னார், அர்ஜுல்லாஹ அகாஃபு துனூபி, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய எனது பாவங்களை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், லா யஜ்தமிஆனி, அதாவது இந்த 2 விஷயங்கள் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இது ஃபீ மித்லி ஹாதல் மௌத்தின், இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்று சேருமாக இருந்தால், இந்த 2 இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில், வேற கவலை அவர் சொல்லல, ஒன்று சேருமாக இருந்தால், இல்லா அத்தாஹுல்லாஹு மா யர்ஜு, அவர் எதிர்பார்க்க கூடியதை அல்லாஹ் கொடுப்பான். வ அம்மனஹுல்லாஹு மிம்மா யகாஃபு, அவர் அச்சப்படுவதை விட்டு அல்லாஹ் தூரமாக்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ அப்துல்லா ஜாபிர்லானுக்கு பதில் சொல்றாங்க, 9 சகோதரிகளோடு சிறந்தமை நடந்துக்கொள்ள. அதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு யுத்தத்துக்கு பேட்டுவார் நேரத்தில் ஜாபிர்ட்ட கேட்குறாங்க, கல்யாணம் முடிச்சிட்டீங்களாண்டு. விதவையை திருமணம் முடிச்சேன்றாங்க, கன்னி புள்ளைய திருமணம் முடிச்சிக்கலாமேன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறாங்க, 9 சகோதரிகள் எனக்கு இருக்கிறாங்க, அவர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பில் தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், திருமணம் முடித்தேன் என்று சொன்ன நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்கள், எப்படி ஒரு எதிர்பார்த்த மரணங்கள் எடுப்பாங்க. அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ள கிடைக்கவில்லை, அதனால உஹது யுத்தத்தில் நான் கலந்து கொள்ளணும் அப்படி என்று அவர் என்ன செய்றார். அவர் யாரு? முடம், கால் ஏலாதவர். அவர் அந்த ஜிஹாதில் கொல்லப்பட்டவர்கள் முதலாவது கொல்லப்பட்டார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்ட நேரத்தில் மனமுருகி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்ரே, உங்களை இந்த காலுடன் சொர்க்கத்தில் நடப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காலுடன் சொர்க்கத்தில் நான் நடப்பதை பார்க்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது எந்த அளவுக்கு அவர்கள் அந்த எதிர்பார்ப்பு என்றதோட உள்ளத்தில் இருந்த அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழாதவர்கள் அல்ல, வாழ்க்கையை தேடாதவர்கள் அல்ல, உழைத்தார்கள், போனார்கள், வந்தார்கள், எல்லாம் இருந்துச்சு. ஆனால் சொர்க்கம் என்று வார நேரத்தில் தயார் நிலையில் இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னு, எங்கள்லையும் நிறைய மக்கள் சொர்க்கம் என்று வார நேரத்தில் தியாகத்துக்கு நிறைஞ்ச மக்கள் இருக்கிறாங்க. பிரச்சனை அவங்களுக்கு என்ன என்றால், இப்பொழுது மரணித்தால் அவங்களுடைய எல்லா வேலைகளும் எப்படி இருக்குது என்பது அவர்களுக்கு தெரியாது. உலகம் எப்படி போகும், மறுமை எப்படி போகும், எந்த ஏற்பாடும் என்ன இல்லை, எந்த பேச்சும் இல்லை, எந்த வசியத்தும் இல்லை. இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு மரணம் வரும்னு வைங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? நான் மரணத்தை பத்தி வீக்லி எங்களோட வீட்டில் என்ன செய்யறோம், பேசுறோம், பழகிக்கிறோம், வசியத்து பண்ணிக்கிறோம், எல்லாம் செஞ்சிருக்கிறோம். என்ன செய்வீங்க? மரணம்
எங்களுக்கு இயல்பான ஒரு மரணமாக என்ன செய்யும் போகும் என்பதை பார்க்க எத்தனை அறிஞர்களுடைய நபித்தோழர்களுடைய வரலாறுகள் நீங்கள் நிறைய என்ன செஞ்சிருக்கலாம் கேட்டிருக்கலாம். இன்னொரு நபித்தோழர் சஅத் இப்னு ரபியா. சஅத் இப்னு ரபியா யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபோடு தோழமை செய்து வைத்த ஒரு நபித்தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அவர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு என்ன சொன்னாரு? சொத்துல பாதி, எல்லாவற்றிலும் பாதி, தன் வாழ்க்கையே பிரித்து விவாகரத்து செய்து நான் என்ன செய்ய உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறேன் என்று சொல்ற அளவுக்கான ஒரு மனநிலையில் இருந்தவர். இந்த நபித்தோழர் உஹது யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு அநியாயங்கள் நடந்த யுத்தம். ஒவ்வொரு நல்ல சிறந்த தோழர்களாக ரசூலுல்லாஹ் தேடுறாங்க. தேடுற நேரத்தில் சஅத காணோம். மிகப்பெரிய வசதி படைத்தவர், மதீனாவுடைய பணக்காரர். அவரை காணோம். அப்ப ரசூலுல்லாஹ் ஸைதை கூப்பிட்டு சொன்னாங்க, அவரை தேடுங்கன்னு சொன்னாங்க. யார? சஅதை தேடுங்க. சஅதை கண்டால் எனது சலாத்தை எத்தி வையுங்கள். ஏன்னா அவர் நிச்சயமா காயப்பட்டிருப்பாரு. உங்களோட நிலை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா குற்றுயிரும் கொலையுருமாகவும் இருக்கலாம். தேடி போனா ஒரு இடத்துல சஅத் இப்னு ரபி 70க்கு மேற்பட்ட காயங்களோடு துடிச்சு கொண்டிருந்தார். உசுறு போற கட்டம். சஅத் இப்னு ரபி அந்த நேரத்தில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்கள் என்று வஅலன் நபி அஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாந்தி உண்டாவதாக. ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்கன்னு கேட்க சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ்ங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு எனது தோழர்களிடத்தில் சொல்லுங்கள், எனது அதாவது மதீனா தோழர்களிடத்திலே சொல்லுங்கள், கண்ணிமைப்புகின்ற உயிர் உங்களோட உடம்புல இருக்கின்ற வரைக்கும் நபி அவர்களுக்கு நீங்க அதான் உயிர் உங்களோட உடம்புல இருக்கின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இமைக்கும் அளவுக்கேனும் ஒரு தீமை வந்தால் நீங்கள் தப்ப மாட்டீர்கள், நீங்கள் குற்றவாளிகள் என்ற செய்தியை என் தோழர்களுக்கு கொண்டு போய் என்ன செய்யுங்க சொல்லுங்க. அதாவது மரணிக்கிறார். அப்படி மரணிக்கிற நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம கொடுத்த அந்த வாக்கு பாதுகாப்பு விஷயத்துல நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம், தளர்ந்து விட வேண்டாம் என்ற செய்தியை சொல்லிவிட்டு தான் சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்திலே மரணித்தார்கள். மிகப்பெரிய பணக்காரர் மதீனாவுடைய. இப்படி எல்லா வகையிலும் அவர்களுடைய என்னது அந்த மரண ஒரு நபித்தோழர் சஅத் இப்னு ஹவுலா அவரது மகன் உஹது யுத்தத்து நேரத்தில் பேசிக்கொள்றாங்க. அவரோட மகனும் பேசிக்கொள்றாங்க. பேசிக்கொள்ற நேரத்தில் அவர் சொல்றாரு, மகனே இந்த தடவை நீ போகாத, நான் போறேன். மகன் சொல்றாரு, இல்ல பாப்பா நான் போறேன், நீங்க இருங்க, யுத்தத்துக்கு போறது சம்பந்தம். அதுக்கு பிறகு திருப்பி எனக்கு விட்டுத்தான்னு சொன்னார். பாப்பா எனக்கு விட்டு தந்துருங்கண்ணா. அப்போ மகன் சொன்னார், பாப்பா சொர்க்கம் அல்லாத ஒன்றாக இருந்தால் நான் உங்களுக்கு விட்டு தந்திருப்பேன், சொர்க்கம் அல்லாத ஒன்றாக இருந்தால் நான் விட்டு தந்திருப்பேன். இது சொர்க்கம் என் தந்தையே அப்படின்ற ஒரு வார்த்தையை மகன் தந்தைக்கு முன்னால் என்ன செய்யறாரு சொல்லுகிறார் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, உள்ளங்களில் எவ்வளவு பெரிய ஒரு தீன் உயிரோடு வாழ்ந்திருக்கும் என்பதை நினைச்சு பாருங்க. அவர்கள் விவசாயிகளாக இருந்தவர்கள், வியாபாரிகளாக இருந்த காபு பின் மாலிக்கெல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்த உழைத்தவர்கள், உழைக்காதவர்கள் அல்ல, உழைத்தவர்கள். ஆனால் கல்புக்குள் அவர்கள் என்ன செய்யவில்லை, இந்த உலகத்தை பூட்டி இருக்கவில்லை. மனிதனுக்குரிய எல்லா தேவைகளும் அவர்களுக்கும் இருந்தன, எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் அவர்களுக்கும் இருந்தன. அவர்களும் சம்பாதித்தார்கள். ஏன் சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பின்னால் வந்த முதல் பிரச்சனையே சொத்து பிரச்சனை தான். முதலாவது வந்த பிரச்சனையே சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் என்ன செஞ்சார், எல்லா சொத்தையும் எடுத்துடுறாரு. அவருடைய மனைவி வந்து முறைப்படுறாங்க, எல்லா சொத்தையும் இவருடைய பெரிய தந்தை சிறிய தந்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி பிள்ளைகளுடைய. அப்ப சொத்து இருந்தது இல்லாமல் இல்லை. ஆனால் மறுமை என்ற அழைப்பு வந்தவுடன் அப்படியே போட்டு என்ன செஞ்சாங்க, போனார்கள். பாருங்கள், அந்த தியாகம் தான் நமக்கு மத்தியில் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல சகோதரர்களே, பிற்காலத்தில் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு இமாம்களுடைய லைஃப் சுருக்கமான சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சிம்பிளா பாருங்க, நம்ம படிக்கக்கூடிய இமாம் புகாரி மரணம் என்பது தன்னை இந்த உலகத்தில் பொறாமையும் போட்டியும் வளர்ந்த உடனே அவர் கேட்ட முதலாவது என்ன, யாரெல்லாம் இந்த பூமி எனக்கு நெருக்கடி ஆயிட்டு என்ன செய்ய அழைத்துக்கொள் சொல்லி அடுத்த நாள் அவர் என்ன செய்தார், இமாம் புகாரி அவர்கள் மரணித்தார்கள். இமாம் முஸ்லிம் அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் அவருக்கு மறந்துட்டு, நீங்க சொன்ன செய்தி தான் சொல்லப்பட்ட நேரத்தில் கவலையோடு தன்னுடைய லைப்ரரிக்குள்ள போறாரு, புத்தகங்கள் எல்லாம் இரவு ஃபுல்லா பெறட்டாரு, ஈத்தம்பழம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். காலையில மரணம். அவர்களுடைய மனதில் இருந்த ஹிம்மத் வேறு. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கிற ஒவ்வொரு நேரமும் நல்லா தான் இருந்தார். ஆனால் ஒரு தடவை எந்த புத்தகங்களும் கொடுக்கப்படாமல், எழுத்துக்கான வாய்ப்பும் கொடுக்கப்படாமல் இருந்தாரு. அடுத்த கொஞ்ச நாட்களே என்ன செஞ்சிட்டாரு, இமாம் இப்னு தைமியா மரணித்து விட்டார். இமாம் தஹபி சொல்கிறார், அவர் ஒவ்வொரு முறை சிறையில் அடைக்கப்பட்ட நேரம் அவருக்கு அது வரல. என்றைக்கு தனது இன்பங்களை விட்டு அவர் தடுக்கப்பட்டாரோ அன்றைக்கு மௌத்தாயிட்டார். என்ன இன்பம்?
இந்த மார்க்க அழைப்பு பிரச்சாரத்தில் அவர் தடுக்கப்பட்டவுடன் அவர் என்ன செய்கிறாரு, மௌத்தாகி விடுது. இப்படி எத்தனையோ நல்ல மனிதர்களுடைய இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கு அணைகின்ற பொழுது அவருடைய பார்வையை மனைஞ்சி மரணித்தார் என்றதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்படியான மரணங்கள் எல்லாம் அவர்கள் உலகத்திலும் வாழ்ந்து சிறந்த முறையிலும் இருந்தாலும் கூட ஏற்பாடுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் தயாரிப்புகளோடும் அதாவது மரணத்தை நோக்கி இருந்ததனால் அவர்களுடைய மரணங்கள் என்ன செய்து விட்டன, அல்லாஹு தாலா விரும்பிய அமைப்பில் அவர்களுக்கு என்ன செய்தன வந்துவிட்ட. நம்ம அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி நம்ம கேட்க வேண்டிய துஆ தான் ஹுஸ்னுல் ஹாத்திமா, சிறந்த இறுதி முடிவு. சிறந்த இறுதி முடிவு தான் நமக்கு பெரிது. அதுக்கான தயார் நிலையோடும் யா அல்லாஹ் நல்ல முறையில் வாழ வச்சுட்டு கடைசி நிலையை வந்து உனக்கு திருப்தி இல்லாத ஒரு மரணமாக ஆக்கிட்டேன்டா, மறுமையில் நம்ம இவ்வளோ காலம் எடுத்த எந்த முயற்சிக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவர்களுடைய உள்ளத்தையும் அந்த மறுமை நாளை எதிர்பார்த்த அமைப்பில் எங்களை வாழச் செய்து மரணிக்க செய்வானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.